ஹாய் டியர், டுடே நம்ம இவங்க பக்கத்து ஒரு சாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சாரா சாரா எந்திரி எருமை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவளும் நீங்கள் உருட்டுற அளவுக்கு உருண்டா பிறன்றா எந்திரிக்க மட்டும் மாட்டேங்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுச்சு. அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் வந்துட்டு இந்த தோசை திருப்புற கரண்டி இருக்கும்ல, அந்த கரண்டி எடுத்து அப்படியே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சிடுங்க. வச்சுட்டு வந்து திரும்ப அவளை சொல்கிற எந்திரடி எந்திரடின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டே இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏய் இதுக்கு மேலே எதனாவது பேசினா அவ்வளோதான், எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரும்போது எழுப்புனா, அது தூங்குறப்போ எழுப்புனா அவங்க மேலே கேஸே போடலாம் தெரியும்ல. ஒழுங்காக ஓடி போயிடு, அப்புறம் கேஸை போட்டு காசை கறந்துட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரை தூக்கத்தில் பேசிட்டு தூங்கிடுறா. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. எவ்வளோ திமிரு, என்கிட்ட இப்படி பேசுகிறா, என்கிட்ட காசை கறப்பியா நீ? அப்போ ஓகே, கேஸ் தானே போடுற, இதுக்கும் சேர்த்தி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு மாதிரி கோவத்தில் கிச்சனுக்கு போயிட்டு அந்த தோசை கரண்டி வந்துட்டு ஹீட் ஆயிருக்கும்ல, அதை அப்படியே பிடிக்கிறீங்க எடுக்கிறதுக்கு. அப்போ உங்களோட கை சுட்டுருது. ஏன்னா அது நல்லா சூடு ஏறி இருக்கும்ல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கீழே போட்டுடுறீங்க. கையெல்லாம் நல்லா சுட்டுருக்கும். ஐயோ ஐயோ என்ன இது இப்படி சுட்டுருச்சு, என்னையவே நான் தானே வச்சுட்டு போனேன், நானே வச்சுட்டு போனேன், என்னையும் சுடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இருக்கும்ல அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டவல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிச்சன் டவல் எடுத்து அப்படியே அந்த தோசை திருப்பி இருக்கும்ல அதை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு தான் வரீங்க. அவள் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கிறா. கடைசியாக கேட்குறீங்க இப்போ எந்திரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, அந்த நாய் பார்த்தீங்கன்னா அப்படியே காலை தூக்கி உங்கள் மூஞ்சிக்கு நேராக காட்டிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு காலை ஆட்டுது. அவ்வளோதான், வெறி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அவள் காலில் சூடு வைக்கலான்னு போயிருப்பீங்க, ஆனால் அவள் கால் டக்குன்னு எடுத்துக்கிட்டா. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ், அதாவது அவள் கால் வச்சிருப்பா இல்லையா படுத்துட்டு, ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் அவளை எழுப்பியிருப்பீங்க. அவள் அப்படியே காலை வந்துட்டு கீழே போட்டுக்குவோம். நீங்கள் பேலன்ஸ் தவறு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தோசை கரண்டி இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா அவளோட பட்டிலேயே போயிட்டு நல்லாவே பட்டுருச்சு. அவளுக்குன்னா செம்ம ஹீட்டு, நல்லா சூடு வச்சிருக்குல்ல, கத்துன்னு கத்திட்டு எந்திரிக்கிறா. ஸோ அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டீங்க. நீங்கள் வேணுக்குனே அதை வந்துட்டு சும்மா பயம் காட்டலாம் தான் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அவனா எந்திரிச்சு பயங்கரமாக திட்டுறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி நான் வேணுக்குன்னெல்லாம் பண்ணலை, நான் சும்மா உன்னை பயம் காட்டலாம் தான் கொண்டு வந்தேன், ஆனால் நீ தான் இப்படி பண்ணிட்ட, உன்னால் தான் நான் விழுந்தேன், இங்கே பாரு எனக்கு கூட சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட. அவளை பார்த்தீங்கன்னா ஏய் இங்கே பாரு, உனக்கு கையில் சுட்டுதோ எனக்கு இங்கே சுட்டுதோ ஒன்னாடி அப்படின்னு கேட்குறா. என்னப்போ சுட்டது தான், இதில் எங்கே சுட்டா என்ன, வலி ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவள் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி அப்படியே எடுக்கிறா. கரண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு அதே மாதிரி வைக்கிறேன்னு சொல்லி உங்களை துரத்திக்கிட்டு இருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்கே ஓடினாலும் யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூரில், ஓகேவா, ஸோ உங்களோட சொந்த ஊர் கிடையாது, வெளியூரில் இருக்கிற பொண்ணுங்க. அவள் வேறு ஊர், நீங்கள் வேறு ஊர். ஸோ அவளுக்கு வேலை இருக்குது, மேடம்க்கு வேலை இல்லை. ஸோ வேலை இல்லாத வெட்டி தண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வேலை இல்லை. ஸோ அம்மனியோட செலவையும் பார்த்தீங்கன்னா சாரா தான் வந்து பார்த்துக்குவா. இப்போது அவள்கிட்ட நீங்கள் எதுக்கு எழுப்பியிருப்பீங்கன்னா இந்த வேலை விஷயமா கேட்கறதுக்கு தான். இப்போது எதுக்கு என்ன அப்படி எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் அதை நான் அப்புறம் சொல்கிறேன், திரும்ப உனக்கு நான் தேங்காய் எண்ணெய் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் டப்பாருக்குள்ளே தூக்கிட்டு வரீங்க. அவளுன்ட்டு ஒன்றும் தேவையில்ல போ அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் கேட்காம இல்லை அதெல்லாம் பழுத்து போயிடும், அப்புறம் காயம் ஆகிடும், அதனால நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது போட்டிருப்பாள் பேண்ட்டு, ஸோ அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க கழட்டுறதுக்கு. அவளுக்கு செம கடுப்பாயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு கதவை சாத்திக்கிறா பெட்ரூமில். நீங்களும் ஏய் அட்லீஸ்ட் நீயாவது வச்சுக்கோ, உனக்கு பின்னாடி வைக்க முடியாதுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணே, நீயும் போன நானும் போடணும், இது என்ன குத்தமா அப்படின்னு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா வாய் மூடிட்டு போயிடு, அவ்வளோதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு போயிடறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா சரி சொல்லு எதுக்கு எழுப்புன அப்படின்னு கேட்குறா. அதுவா, அந்த வேலை விஷயம் என்னாச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் எந்த வேலைக்கும் போகிறதே இல்லை, உனக்கு ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கல்ல, உனக்கு தொல்லையாக இருக்கேன், எனக்கு உனக்கு பாரமாக இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அவள் பார்த்தீங்கன்னா சனினே இங்கே பாரு, நீ வேலைக்கே போவாட்டி பரவாயில்ல, ஆக்கி வச்சுட்டு வீட்டில் இரு, ஆனால் தேவையில்லாமல் எனக்கு சூடு வைக்கிறது அந்த வேலை இந்த வேலைன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசியாகவே இருக்க மாட்டேன். இப்போ உன்கிட்ட நான் எதனாவது பணம் கொடுன்னு கேட்டேன்னா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு சாரா உன்கிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாளா. இல்லை நான் நீ அப்படிங்கிறீங்க. என்ன இழுக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க, அதுவா இல்லை
பசங்க தானே சொல்லுவாங்க, ஆக்கி வச்சுட்டு வீட்டில் இரு அப்படின்னு. பொண்டாட்டிக்கிட்ட நீ ஏன் என்கிட்ட சொல்கிற? அப்போது நீ வேலைக்கு போனால் நான் வீட்டில் சும்மா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லை உன்னை எல்லா வேலையெல்லாம் பார்க்க சொல்ல, அட்லீஸ்ட் சமைச்சு வச்சின்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கு சமைக்க வராது அதனால தான் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள், இல்லை நான் அப்படி கேட்கல, ஒரு வேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, அதனால தான் என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. ஏய் ஏதோ ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு பாவம் போச்சாதுன்னு பார்த்தா உனக்கு எப்படியெல்லாம் தோணுது பார்த்தியா, ஏன் உனக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவளை பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிறீங்க. ஏய் என்ன அமைதியாக இருக்கா, வயன் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, என்னடி ஏன்னு கேட்குற, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறா. அது நான் நல்லா என்னை பார்த்துக்கிற, என்கிட்ட பாசமாக இருக்க, வெளிலலாம் கூப்பிட்டு போகிற, எதெல்லாம் வாங்கி கொடுக்குற, நான் எப்படி ஒன்று பிடிக்கலன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, இது சரிப்பட்டு வராது, நான் ஏன் நீ வேறு மாதிரி இருக்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு முதல்ல வேலை பார்க்குற அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் எங்கே பார்த்துருக்க அப்படின்னு கேட்க, ஒரு ஐடி கம்பெனியில் தான் பார்த்துருக்கேன், ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிரும் சொல்லியிருக்கேன், அவங்க இன்னும் வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேக்கண்ட் வந்ததும் உன்னை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. எப்படியும் எடுத்துப்பாங்க, கிட்டத்தட்ட நான் 7-8 மாதமாக சும்மா உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏய் எடுப்பாங்க வெயிட் பண்ணு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. இப்போ நீங்களும் அவள் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு கிச்சனுக்கு சாமான்லாம் வாங்கணும் இல்லையா, ஸோ வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படி கடைக்கு போகிறீங்க. அப்படி கடைக்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி ஒரு அம்மா பார்த்திங்கன்னா, எப்போ தம்பி இந்த ஊரில் ஏதாவது பொண்ணுங்களுக்கு இது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்களே இருக்கிறாங்க, எது குழந்தை பார்த்துக்க ஆளெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அண்ணா எனக்கு முதல்ல 1 கிலோ பூண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அம்மா தரேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எடுத்து கொடுக்க, இந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா, ஏப்பா யாராவது கிடைச்சா இந்த நம்பருக்கு கூப்பிட சொல்லு, சம்பளம் மாதம் ஒரு 25,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க அவங்கள. அவங்க விருக்குன்னு பயந்துருப்பாங்க, பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க விருக்குன்னு பயந்துட்டு அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு, ஏம்மா எதுக்கு இப்படி விட்டுன்னு திரும்புகிறா அப்படின்னு சொல்ல, ஆண்டி இப்போ என்னமோ சொன்னீங்களே சம்பளம், அது என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்க, அதுவா என்னோடய பேர குழந்தைய பார்த்துக்கணும், ஸோ அப்படி பார்த்துக்கிற பொண்ணுங்க யாராவது கிடைச்சாங்கன்னா நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு 25 கொடுக்கலாம், நல்லா பார்த்துக்கிட்டா 30 கூட கொடுக்கலாம்டா, யாராவது உனக்கு தெரியுமா குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி அப்படின்னு கேட்க, ஆண்டி நல்லா பாருங்க அப்படிங்கிறீங்க, எங்கே பார்க்கறது அப்படின்னு அவங்க கேட்க, உங்கள் முன்னாடி பாருங்கள், என்னை விட நல்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாளா குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, இல்லைடா குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறது ஈஸி கிடையாதே, ஏன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நல்லா பார்த்துப்பாங்க, நீ சின்ன பொண்ணாக இருக்க, ஸோ நீ எப்படி பார்த்துக்க முடியும், பெரியவங்க யாராக இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி இப்படியெல்லாம் என்னை ஆளை பார்த்து எடை போடாதீங்க, நான் சூப்பராக குழந்தைங்கள பார்த்துப்பேன், அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நான் தான் மொதல் பொண்ணு, என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் நான் தான் வளர்த்துனேன், எனக்கு தெரியும் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுன்னு, அதுவும் இல்லாமல் நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இந்த ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் நான் சரி ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம், அடிக்கடி கடையில் வேறு வந்து பொருள் வாங்குறீங்களே, அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சரிம்மா சரி ஓகே இந்தா என்னோடய ஃபோன் நம்பர், எனக்கு நீ நாளைக்கு கால் பண்ணு, நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன், என் பிள்ளைகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை கொடுத்துட்டு அவங்க நம்பரை வாங்கிட்டு கடையிலேருந்து வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா, ஏப்பா கடைக்கார தம்பி ஒரு நிமிஷம், அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணா நல்லா தெரியுமே, ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, இல்லை என் குழந்தைய பார்த்துக்கணும், அதாவது எங்கள் பேரன் இருக்கான்ல, ஸோ பேர குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்காக கேட்டதுக்கு அந்த பொண்ணு வரேன்னு இப்போ முன்னாடி தானே சொன்னா, அதுக்கு தான் விசாரிக்கிறேன், எப்படி நல்ல பொண்ணா நம்பி வேலைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, அவர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாராளமாக நம்பி வேலைக்கு எடுத்துக்கலாம், உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த கடையில் இல்லைன்னா கூட ஒரு பொருள் அவளுக்கு அவசரத்துக்கு வேணுன்னா கூட எடுத்துகிட்டு காசை வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவா, ஸோ நல்ல பொண்ணு தான், நீங்கள் தாராளமாக நம்பி வேலைக்கு எடுத்துக்கலாம், அதுவும் இல்லாமல் பாவம் 6-7 மாதமாக வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ சரிப்பா
சரி ஓகே தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ ஹார்லிக்ஸ் வாங்க வந்திருப்பாங்க போல், வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ட்டி தான் நேராக வீட்டுக்கு போக, அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கார்ல, அவர் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. அப்போது அவரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் டேய் என்னடா இன்னைக்கு லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்க, ம் பின்ன அதெல்லாம் என்னோட ஆஃபீஸா, ஏன் இஷ்டத்துக்கு நான் போயிட்டு வரத்துக்கு, நான் வேலைக்கு தானே போகிறேன், ஏதாவது வேலை இருக்குது இருங்கன்னு சொன்னால் நான் இருந்து தான் ஆகணும். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக, ஏய் பையன் உட்காந்துட்டு இருக்கான் பாரு, உன்னை பார்த்ததுமே கையை நீட்டிட்டு இருக்கான், அவனை கூட எடுக்காமல் எதுக்கு போகிற மேலே, ஆ உன் பையன்தானே இவன் அப்படின்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் என் பையன்தான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நானே வேலை முடிச்சு டயர்டில் வந்திருக்கேன், சும்மா வந்து அவனை எடு இவனை எடுனா, நான் அவனுக்காக தான் கஷ்டப்படுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு கடுப்பாகுது, அவனுக்காக கஷ்டப்படுற சரி ஓகே, அதுக்குன்னு குழந்தைக்கிட்ட பேசக்கூட இல்லைன்னா, அது கூட டைம் இல்லைன்னா இவனுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, பேசாமல் குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆளை போட்டு தான் ஆகணும், நம்மளும் எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்க முடியும், என் புருஷன் வேறு பாவம் சோறு தண்ணி இல்லாமல் அங்கே வீட்டில் கிடப்பாரு, இவனும் அங்கேயும் வரமாட்டான் அவரும் இங்கேயும் வரமாட்டார், நான் மட்டும்தான் இங்கே 10 நாள் அங்கே 10 நாள்னு ஏதோ சத்திர சாவடியில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன வாழ்க்கையோ எனக்கு. முதல்ல அந்த பொண்ணு ஆமாம்ல நம்பர் கொடுத்துட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபோனில் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ உங்கள் பேர் கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் வந்துட்டு இந்த நானின்னு சொல்லிட்டு போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ கால் பண்ணுறாங்க, இந்த பக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது, கேட்டுட்டு கூப்பிட்றேன் நாங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனையே பேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது டக்குன்னு கால் வர, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வேலை கொடுக்குற ஆன்ட்டின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த பேரை பார்த்ததுமே ஈனு சிரிச்சிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க, ஆனால் பக்கு பக்குன்னு இருக்குது. ஒரு வேலை வானான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, ஹலோ சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவங்களும் உன் பேர் கேட்க மறந்துட்டேன்டா, உன் பேர் என்ன அப்படிம்பாங்களா. என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே இங்கே பாருமா ஒயன், நான் வந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும், உன்கிட்ட இப்படி உடனே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நீ இன்றைக்கே வர முடியுமா வேலைக்கு இன்னிலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா இன்றைக்கி முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சோகமாக கேட்குறாங்க. அட யார் சொன்னால் முடியாதுன்னு, அட்ரஸை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கரெக்டாக லொக்கேஷன் அனுப்பி விடுங்க, எண்ணி 10 நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்பேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்களும் சரிடா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. திங்ஸா அது என்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் குழந்தைய பார்த்துக்கிறதுனா சும்மா இல்லைல்ல, ஏன்னா வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வேலைக்கு போனால் அவங்க வர வரைக்கும் பார்த்துக்கலாம், ஆனால் இங்கே குழந்தைய பார்த்துக்கணுன்னா நாள் முழுக்க நீ தாண்டா பார்த்துக்கணும், என்னோட மருமக பொண்ணு இல்லை அதனால தான் உன்னை வேலைக்கு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியா சரி ஆண்டி நான் வரேன், நீங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. அவங்களும் சரி ஓகே அப்போ இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது சிம் வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு இருக்கும், ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. சிம் இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்க, அவன் பார்த்திங்கன்னா சாப்பிடாம அப்பா கிட்ட போகிறேங்கிறான். ஆனால் என்ன பண்ண முடியும், அவர் தான் பார்த்திங்கன்னா குழந்தை கண்டுக்காமல் நேராக மேலே போயிட்டாருல்ல. சரி ஓகே இரு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஸ்டெப்பே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு அவங்களும் ஏறி போக, சிம் பார்த்திங்கன்னா பாட்டி நீ என் நிறை கொடு, நானே நடந்து வரேன், உனக்கு முட்டிக்கால் வலிக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக ஏதோ பேசுகிறான். அவங்களும் வந்துட்டு வேணாம் உனக்கு கால் வலிக்குல்ல அப்படிங்கிறாங்க. நான் சின்ன பையன் எனக்கு கால் வலிக்காது, நீங்கள் பெரியவங்க இல்லையா கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த வயசுலேயே ஒரு மாதிரி தக்கி ஏதோ பேசுது இந்த மாதிரி. ஸோ அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அவனை இறக்கி விட இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க மேலே. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலை வந்துட்டு காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ சிஸ்டமில் தான் அப்படி தேடிட்டு இருக்க, இவனுன்ட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காலை கட்டி பிடிச்சி நிற்கிறான். அவர் பார்த்திங்கன்னா கட்டில் மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவன் காலை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க, அவங்க அம்மா பார்த்திங்கன்னா டேய் பையனை பார்த்துக்கோ நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு வேலைக்கு தான் அவன் தூக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. அவனை பார்த்திங்கன்னா பாவமாக இவங்களோட மூஞ்சிவே பார்த்துட்டு இருக்க. அப்போது அவங்களும் வந்துட்டு குழந்தை ஏக்கமாக இருக்கான், கொஞ்ச நேரம் அவனை வச்சுருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அவர் பார்த்திங்கன்னா இங்கே பாருமா நான் இப்போ அவன் கூட விளையாடி இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை,
ஒரு வேளை அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு அவனோட ஃபீஸு மெடிக்கல் அது இதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்யூச்சரை யார் பார்க்குறது? புரியுதா உனக்கு? நான் அவனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். உன்னால் அவனை பார்த்துக்க முடியலன்னா விடு, நான் யாராவது ஆள் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அம்மாக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. நீ ஒன்றும் ஆள் போட்டு பார்த்துக்க வேணாம், நானே ஆள் வர சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பொண்ணு இன்னைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ வாடா பேரண்டி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அம்மா பிடிச்சி கை பிடிச்சி இழுத்தா சிம் பார்த்திங்கன்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுகுறான். ஆனாலும் என்ன பண்ண முடியும்? அவர் பார்த்திங்கன்னா அவன் காலை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். நான் கையை எப்படி பிடுங்கி விட்டுட்டு நீ பொடித்தாங்க அப்பாவுக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் லேப்டாப்பே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது அந்த ஆன்ட்டியும் அவன் அழுக ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே ஒரு பொம்மை வச்சனே எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பொம்மை அப்படின்னு கேட்குறான். கீழே இருக்குது வா காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவனும் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிடுறான். இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. அவங்க லொக்கேஷன்லாம் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு லெட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ லெட்டர் எழுதிட்டு இருக்கிறீங்க சாராக்கு. லெட்டரை எழுதி அந்த டேபிளில் வச்சு ஒரு வெயிட் மேலே அதை வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. இப்போ அப்படியே தான் 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் அந்த வீட்டுக்கே வரீங்க. அப்போது அந்த ஆன்ட்டியும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆண்டி நானும் பண்ணிட்டோம், நான் வந்துட்டு ஷார்ட்கட்டுன்னு போட்டால் குறுக்க போயிட்டு கடைசியில் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து உங்கள் வீட்டுக்கு வருவனானே தெரியாமல் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருக்கேன். அம்மாடி அப்படின்னு சொல்ல, ஏம்மா அந்த கடையிலேருந்து நேராக வந்தீங்கன்னா கூட 5 நிமிஷம் தானே, அந்த கடைக்கிலேருந்து உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடப்பியா அப்படின்னு கேட்க, இல்லை அந்த கடைக்கு மேலேயே தான் என் வீடு அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த ஆன்ட்டியும் அடிப்பாவி 5 நிமிஷத்தில் வர வேண்டிய ரூட்டுக்கு 1 மணி நேரம் எங்கே போய் அலைஞ்ச அப்படின்னு கேட்க, இதோ இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிவிட்ட அட்ரஸை பார்க்க கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி தப்பாக வேறு இடத்துல போயிட்டு ஷார்ட்கட்டில் சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு சந்தா போய் எங்கெங்கேயோ போயிருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக வந்துட்டீங்க. நீங்கள் வந்து அப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க, அப்போது அந்த பாட்டி இருக்காங்க, அந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டு சிம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்து அப்படி காலை பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக தலையை மட்டும் எட்டி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை குனிஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் டக்குன்னு அந்த பக்கம் போயிடுறான். ஸோ நீங்கள் திரும்ப யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனை பார்த்திங்கன்னா திரும்ப எட்டி பார்க்குறீங்க. அவன் பார்த்திங்கன்னா நைஸாக அழகாக எட்டி பார்க்குறான், க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கிற மாதிரி போக அவன் பார்த்தீங்கன்னா பாத்தின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள சுற்றிக்கிட்டு வரான். நீங்களும் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு கையை ஒரு மாதிரி பிடிக்கிறதுக்கு பொடி போடல, ஸோ வச்சிருப்போம்ல அந்த மாதிரி கையை நீட்டிக்கிட்டே அவனை துரத்திட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது. டேய் நான் என்ன பிள்ளையார் கோயிலா 2 பேர் இப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க, நில்லு அப்படின்னு சொல்ல 2 பேருமே நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஓடி இருப்பான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழகாக குழந்தைங்க சிரிச்சுட்டே நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரி குடுன்னு சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அவனை தட்டிகிட்டு இருக்க. அந்த ஆன்ட்டியும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ அவங்க போய் உட்காந்துக்கப்புறம் சுற்றுறதுக்கு ஆள் இல்லைல்ல, அவனும் ஓடி போயிட்டு அந்த பாட்டி, அவனுக்கு பாட்டி தானே அவங்க, ஸோ அவங்க காலை கட்டி பிடிச்சிட்டு பத்திங்கிறான். அப்போது நீங்கள் பிடிக்கிட்டா உன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆன்ட்டி சரி நீ அப்புறம் பிடிப்பியா, உட்காரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டுக்கு 1 மணி நேரம் கழித்து வந்திருக்க, அலைஞ்சு திரிஞ்சு வெறும் தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவும் இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, ஹார்லிக்ஸ் பூஸ்டா நீ தாம்மா போட்டுக்கணும், நீ வேணா போட்டு எனக்கு கூட அப்படின்னு கேட்க, ஆன்ட்டி குழந்தைய பார்த்துக்க தானே கூப்பிட்டீங்க, அதுக்கு தானே நீங்கள் 30,000 ரூபா சம்பளம் பேசுனீங்க, இப்போ என்ன சமையல்கார வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பார்த்தீங்கன்னா அதுவா உனக்கு சமைக்க தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், ஆனால் குழந்தைய மட்டும்தான் நான் பார்த்துக்குவேன், சமைக்க வேலை மாட்டேன், நான் ஒன்றும் சமையல்காரி இல்லை, எனக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு சமையல்காரியை போகல பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அச்சோ அப்படியாடா, சரி ஓகே ஒரு சமையல்கார பொண்ணையும் பார்க்க வேண்டியதான், உனக்கு யாராவது இருந்தால் தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு கேட்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சம்பளம் என்னடா ஒரு 20 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, 20? அப்போ ஆண்டி நானே சூப்பராக சமைப்பேன், எனக்கு 20 + 30 50 கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்க,
உன் ஒருத்திக்கு அவ்வளோவா அப்படிங்கிறாங்க. ஒருத்தி அத்தனை வேலை பண்ணும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் ஒருத்திக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்கும்போது பெருசாக தெரியுதா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி சரி ஓகே ஓகே, உனக்கு சம்பளம் தானே, என் பிள்ளைக்கிட்ட சொல்லிடுறேன், அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்கள் பிள்ளைங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் குழந்தையவே பார்க்க மாட்டான், உன்னை எங்கே போய் வந்து பார்க்க போகிறான். சரிடா, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், உனக்கு அவனுக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ பையன் கூட விளையாடிட்டு அப்புறம் இன்னைக்கு நைட்டு நான் சமைச்சிடறேன், நாளைலேருந்து நீங்கள் சமைச்சிக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நான் எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ மேலே ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம், கீழே என்னோடய ரூம் இருக்குது, இது நான் வந்தால் போனால் எனக்கு வேணும், ஸோ நீ மேலேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருப்பாங்கள்ல எல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வரவே இல்லை, நீங்கள் சிம் தூக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, டேய் யூங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் வா எனக்கு கிளம்பணும், டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, எனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணு பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா அழகா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ் ஓகேவா, ஒரு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, அந்த பெல்ட் வந்து இது பண்ணுவாங்க லாக் பண்ணுவாங்கள்ல அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக ஒரு மாதிரி நைஸாக பிளாக் கலர்லேயே தான் இருக்குது. ஸோ ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாக் கலர், அப்படியே அழகாக கை அப்படி லைட்டாக மடிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வராரு. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா ஈவன் அது கூட பிளாக் கலர்லேயே இருக்குது. நீங்கள் அப்படியே பேனாக அவரை பார்த்துட்டு இருக்க. அந்த ஆண்டி உங்கள் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வாயில் போது கூட தெரியாமல் எங்கே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஒன்று சொல்லுங்கள், அதோ அங்கே வராரே அவர் தான் உங்கள் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க காதுக்கிட்ட போயிட்டு. அவங்களும் ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்பாங்களா, இல்லை ஆமாம் ஆண்டி ஒரு வயசு பையன்கிட்ட ஒரு வயசு பொண்ணை நம்பி எப்படி விட்டுட்டு போகிறீங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏம்மா நீ நல்ல பொண்ணுன்னு நான் விசாரிச்சிட்டேன் சரியா, நீ பயப்பட வேணாம், அதே மாதிரி என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், நீ பயப்பட வேணாண்டா, நீ உன்னோட வேலை உண்டு நீ உண்டுன்னு இரு, அவன் சொல்லவே வேணாம், அவன் குழந்தை கூட வந்து எட்டி பார்க்க மாட்டான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் குழந்தையவே வந்து பார்க்காத போது உன்னை எங்கே பார்த்து பேச போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன் குழந்தை பார்க்க மாட்டாங்களா, பையன்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆஹா, அவன் வேலை 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 வேலை, யாருக்காக வேலை செய்கிறேன்னு கேட்டால் குழந்தைக்காகம்மா, அப்போ அந்த குழந்தைக்காக கொஞ்சம் டைம் கொடுடானா, இல்லை முடியாது, வேலை ரொம்ப முக்கியம், அப்போ தான் நாளைக்கு அவனோட ஃப்யூச்சரை நல்லபடியாக கொண்டு போக முடியும், அப்படி இப்படி பிளா 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 பிளா, சரி விடு அவனை பற்றி பேசினா எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரு கீழே வந்துட்டு யார் இந்த பொண்ணு தான் ஞானியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஞானிகின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அப்படியெல்லாம் சொன்னால் பிடிக்காது, என்னோடய பேர் ஒயன்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போது ஆண்டி பார்த்திங்கன்னா சரிடா சரி அவர் பேர் ஒயன், அப்புறம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 per மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட. ஆண்டி என்ன உடனே ஓகே சொல்லிட்டு போயிட்டாரு, 50,000 எப்படி அவர் எனக்கு கொடுக்குறேன்ட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவனோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ, ஒரு 1.5 லட்சம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனுக்கு மாத சம்பளமே கிட்டத்தட்ட 8.5 லட்சத்துக்கு மேலே வரும், இந்த 50,000 அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது, அதுவும் இல்லாமல் அவனுக்கு குழந்தைய பார்த்துக்கிற வரவங்கக்கிட்ட பேரம் பேச மாட்டான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்கலாமோ, சரி ஓகே ஃப்யூச்சரில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படிங்கிறீங்க. அந்த ஆண்டியும் டட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம் தூக்கி கிசெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஆண்டிக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆண்டி இங்கே பாருங்கள், என்னை எதுக்கு இப்போ அவங்ககிட்ட ஆண்டின்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் டேய் நீ பாடா ஒயின்னு கூப்பிடுறேன்னு அப்படிம்பீங்களா, சரி ஓகே நான் உன்னை ஆண்டின்னு சொல்ல மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போது அப்படியே தான் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சின்ன பார்த்துட்டே இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா யூங்கிய ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். இவன் ஏன் அப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்க இப்போ தானே சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி அவன் குழந்தையவே வந்து எடுக்க மாட்டான், இதில் உன்கிட்ட வேற வந்து பேசவா போகிறான்ட்டு போயிருப்பாங்கள்ல, இப்போ தான் புரியுது. அப்படின்னா சிடுமூஞ்சியா இது, ரைட்ரா சரி ஓகே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போயிடுறீங்க அந்த பக்கம். இப்போது இவர் பார்த்தீங்கன்னா அவரோட அம்மா அப்படி நேராக கூப்பிட்டு போயிடுறாரு. பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ அவரோட ஆஃபீஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அதனால தான் அவ்வளோ சம்பளம். இப்போ அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா நம்ம சாரா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருப்பா. ஸோ அப்படியே நைட் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு டோரை நாக் பண்ணா ஒரு சத்தத்தையும் காணோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கிறா. ஒருத்தரும் வரலை. கழுத தூங்கிச்சா என்ன, இன்னும் எந்திரிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டாவது படுத்தாலும் என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கீ இருக்கும், ஸ்பேர் கீ. அந்த கீ போட்டு ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா உங்கள் திங்ஸ் எதையுமே காணோம். என்னது, எங்கே திங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு எல்லா பக்கம் தேடுறா. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது, அவள் வாங்கி வச்சதான் எல்லா திங்ஸும். ஆனால் உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறா. அவங்க ரூமில் ஒன்றுத்தையுமே காணோம். என்னது, எங்கே போயிடுச்சு, இவள் திங்ஸையும் காணோம், இவளையும் காணோம். இவன் எங்கடி இருக்கா, எதனா ப்ராங்க் பண்ணுறியா, எதனா வீடியோ இருக்குது எடுக்கிறியா என்ன, ஓ மை காட் எங்கடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் தேடும்போது வீட்டில் எங்கேயுமே நீங்கள் இல்லை. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் மட்டும் டேபிள் மேலே இருக்குது. அந்த லெட்டரை அப்படியே பார்க்குறா. என்ன லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த லெட்டரை எடுக்க, ஸோ எடுத்து படித்து பார்த்தா நீங்கள் தான் எழுதிக்கிறீங்க. என்னன்னா, சாரா என்னை மன்னிச்சிடு, உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் எனக்கு இப்போது வேறு வழி இல்லை, நான் போயே ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா என்ன இப்படி எழுதியிருக்கிறா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டுப்பா ஃபோன் அடிக்கிறா. பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்போது மறுபடியும் அவள் லெட்டர் படிக்கிறா. ஸோ அடுத்த லைன் பார்த்தா, சாரா இவ்வளோ நாள் இத்தனை மாதம் நீ எனக்கு நிறையாவே பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை நான் மறக்கவும் மாட்டேன். அப்புறம் என்னை மன்னிச்சிடு உன்கிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு. அப்புறம் நான் என்றைக்கும் உன்னை மறக்க மாட்டேன், நீயும் என்னை மறந்துடாத என்ன. அப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னு என் மேலே கோவப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் உன்கிட்ட வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, எங்கே போகிறா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தா நீங்கள், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கே தெரியும்ல, அதனால நான் உன் கூட இருந்து உனக்கும் சேர்த்து அந்த பிரச்சனையை இழுத்து விட விரும்பலை. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே வேலைக்கு போயிட்டேன். அதனால் நீ என்னை பற்றி கவலைப்படாமல் டைமுக்கு சாப்பிடு. உனக்கு ஃப்ரிட்ஜில் பாரு, சாப்பாடெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ. அப்புறம் இதுக்கு மேலே நீ ஏதாவது நீ தான் சமைச்சிக்கணும், என்னால் உனக்கு சமைச்சு கொடுக்க முடியாது. அப்புறம் முக்கியமாக இந்த சிம் கூட, இந்த பழைய சிம் இருக்குல்ல, அந்த சிம்மை கூட நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னால் உனக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு உன்னை விட்டு தூரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீ பாதுகாப்பாக இருப்ப. என்னை மன்னிச்சிடு. அப்புறம் நான் என்றைக்குமே உன்னை மட்டும்தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். அப்புறம் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுகிற எமோஜியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, எமோஜி ஸ்டிக்கரு. ஸோ அதை அப்படியே ஒட்டி வச்சுருக்கீங்க. அவளுக்கு அதை படிச்சுட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே இவளுக்கு 1008 பிரச்சனை, இப்போ எங்கே போனா சொல்லாமல் கொள்ளாமன்னு சொல்லிட்டு அவளும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறா. எதுவுமே தெரியல, அவளுக்கு ஐடியாவே இல்லை. இப்போ அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிம் அப்படியே வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் டே என்னடா உங்கள் வீட்டில் இவ்வளோ போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சிம் ஆமாம் இரு நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் குழந்தை தானே, விளையாடலான்னு கேட்டால் அவன் சொல்லி தலையாடுறான். என்ன விளையாட்டு விளையாடலாம், கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை கட்டி விட்டுறீங்க. அவன் வந்துட்டு போயிட்டு சோஃபாவில் புத்துன்னு விழுகிறான். உங்களுக்கு செம சிரிப்பு. அப்புறம் கீழே விழுக போகிறான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு 2 பேர்த்துக்கும் டயர்ட் ஆகிடுது. அவனும் ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குன்னு வந்து படுத்துக்க, நீங்களும் சோஃபாவில் போய் உட்காந்துக்க. 2 பேர் அப்படியே சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா குழந்தை பையன் கொஞ்சம் விளையாடினா தூங்கிடுவான். அவன் தூங்கிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு சாரா கூட இருக்கும்போது அவள் இல்லைனாலும் போர் அடிக்காது. ஆனால் இந்த வீடு ஏன் எனக்கு பிடிக்கல, இங்கே எப்படி நான் இருக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டிவியை பார்க்குறீங்க. டிவி இருக்குது, டிவி இருக்கும்போது நமக்கு என்ன போரு,
நிம்மதியாக டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் அதில் ஒன்றுமே ஓடலை. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பார்க்குறீங்க, ரீசார்ஜ் பண்ணல, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைம் அது இதுன்னு போய் பார்க்குறீங்க, எதுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ரைட்ரா, இவ்வளோ பெரிய வீடு, 8.5 லட்ச ரூபா சம்பளம், ஒரு 200 ரூபாய்க்கு உன்னால் நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, கிராதக கஞ்சக்காரன் அப்படின்ட்டு அந்த ஆண்டி கால் பண்ணி, ஆண்டி உங்கள் பையனோட நம்பர் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அனுப்பி விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். ஃபோன் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அவரும் வந்துட்டு எட்டு பார்க்குறாரு, ஏதோ அன்னோன் நம்பர். ஸோ உங்கள் நம்பர் அவருக்கு தெரியாது இல்லையா, அன்னோன் நம்பர். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கலான்னு அவர் அந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க, இப்போது நீங்கள் திருப்ப கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்க, அவரோட ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிச்சு, வந்து உட்காந்தாச்சு. இப்போ அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து உட்காந்துட்டு அந்த ஃபோனுக்குள்ளே, ஸோ அதை வந்துட்டு திருப்பி பார்க்குறாரு. அப்படி திருப்பி பார்க்கும்போது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் தான் வயன், உங்கள் வீட்டில் இருக்கல, நான் தான், ஒரு எமர்ஜென்சி, ப்ளீஸ் சீக்கிரமாக கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கீங்க. அதை பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்து கால் பண்ணுறாரு உங்களுக்கு. ஹலோ, என்னாச்சு, என்ன ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, இது பையன் எப்படி இருக்கான், என்னாச்சு, அவனுக்கு உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துற. நீங்கள் பார்த்துட்டு ஹலோ 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 இருங்க ஹலோன்னு சொன்னால் இந்த பக்கம் ஹலோன்னு சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணோம், நீங்களாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னாச்சு, எதுக்கு நீ அவசரமாக எதுவும் மெசேஜ் பண்ண, இத்தனை கால் பண்ணியிருக்க, நான் வந்துடுறேன் இரு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இல்லை வேணாம், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம்ட்டு எதுலேயுமே சப்ஸ்கிரிப்ஷன் பிளானே இல்லை, அதனால எனக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இவங்க பார்க்குறாரு, என்ன கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுப்பா, ரீசார்ஜ் நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம், அப்புறம் விக்கி, இருக்கிற எல்லாத்தையும் ரீசார்ஜ் பண்ணிவிடு. ஏன்னா ஒவ்வொரு படத்தை ஒவ்வொன்றும் மாற்றி போடுறான். ஸோ எனக்கு பிடிச்சது இதுலேயும் போடுறான், அதுலேயும் போடுறான், அதனால நான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். எனக்கு உங்கள் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, உன் பிள்ளை தூங்கிட்டான், நானே பண்ணுறது, எனக்கு செமையாக போர் அடிக்குது, சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் நான் எவ்வளோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மீட்டிங்கில் வேணால் இருந்துக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, இல்லைனா நான் இப்படி தான் நசன்னு கால் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் ஒரு டிவி ஒழுங்காக ஓடுதா, ஒரு கேபிள் இல்லை, ஒரு டிடிஹெச்சும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அதுவும் இல்லாமல் என் ஃபோனில் டேட்டா கூட இல்லை, நான் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெய்யி அப்படிங்கிறாரு. நீங்கள் பண்ணி விட்டுருவீங்கள்ல, மறந்துட மாட்டிங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு உட்காந்துக்கிறாரு மீட்டிங் ஹாலில். இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் ஆகிட்டு ரீசார்ஜே பண்ணலையா, திருப்பி நீங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வெறி ஆகுது அவருக்கு. சரி பண்ணி தொலைச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதை பார்த்ததுமே நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி ஒரு மாதிரி ஸ்மைலி பொம்மை இருக்குல்ல, அதை போட்டு விடுறீங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு கோவம் வருது, ஆனால் ஒரு செகண்ட் லைட்டாக சிரிப்பும் வருது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ணுறீங்க, அது இதுவும் ஆன் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா ட்ராமா, மூவி, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து அவன் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாட்டு கூட எந்திரிக்கலை. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்களும் சாப்பிடல, அவனையும் சாப்பிட வைக்கல, ஃபுல்லாக வந்துட்டு அதை பார்த்துட்டு அதில் மூழ்கி போயிருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஆகுது. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு வர, நீங்களும் வந்துட்டு என்னது சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கேட்குது. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு லேட்டாக வந்தாலும் சரி, நேரமாக வந்தாலும் சரி, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க போல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்களும் அதே கேட்க அவருக்கு அந்த மாதிரி தாட் வருது. ஸோ அவரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஞாபகம் வந்துட அவர் அப்படியே ஒரு மாதிரி அங்கேருந்து உள்ளே போயிடுறாரு, பதிலே சொல்லலை. அப்போ நீங்கள் திமிரு பிடிச்சவன், எப்படி போகிறான் பாரு, மூஞ்ச பாரு, உருன்னு வச்சுக்கிட்டு போகிறான், நான் கேட்டால் பதில் சொல்லணும்ல, எப்படி இப்படி மூஞ்சை காட்டிக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கிறது, ஐயய்யா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இந்த பக்கத்து டைம் பார்த்தா சிம் இருக்கான், அழகாக தூங்குறான். டேய் சிம் இங்கே பாரு, குள்ள பார்த்து, உனக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னு வையேன்
நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன். என்ன பண்ணுறது, இந்த உம்மனா மூஞ்சிக்கிட்ட உன்னை விட்டுட்டு போனா பாவமாக இருக்குது. உன்னை வந்து எடுக்க கூட இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி தூங்குற குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சுமே 2 கையை அப்படி தூக்கிட்டு நிற்க, நீங்களும் ஓடி போய் அப்படி தூக்கிக்கிறீங்க. ஸோ அப்படியானு தூக்கி வச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு பாலில் காய்ச்சி கொடுக்குறீங்க. அவனும் குடிச்சிக்கிட்டே இருக்கான். டப்பாவில் போட்டு கொடுப்பாங்களே குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி கொடுக்க அவனும் 2 கையில் பிடிச்சி அப்படியே அழகாக குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சதுமே அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பாட்ட போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையாட்ட, சரி வான்னு சொல்லி நீங்களும் அவனை தூக்கிட்டு போகிறீங்க. அப்படிதான் மேலே போயிட்டுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் லேப்டாப் ஆன் பண்ணி கட்டில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஹலோ இல்லை வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாரு. கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. என்னது மூஞ்சி வச்ச மாதிரி வானான்னு சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ளே போகிறீங்க. உள்ளே வர வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஏன் வந்தா என்னவா, இந்தாங்க அப்பா கிட்ட போகணுன்னு கேட்டான் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேலை இருக்குது, அவனை பார்த்துக்க தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறோம், ஒழுங்கா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஹலோ அவனை பார்த்துக்கிறதுக்கு நான் சம்பளம் வாங்குறதுனா இல்லைங்கள, நீங்கள் சம்பளம் கொடுக்க தான் வேணும். ஆனால் இவன் நீங்கள் பெற்ற பிள்ளை தானே, இல்லை எங்காவது தூக்கிட்டு வந்தீங்களா? தூக்க கூட மாட்டேங்கிறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அவர் கையில் கொடுக்க, அவர் பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை எடுத்தே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போல் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அப்படியே வாங்குறாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு அவனை அப்படியே பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான் கழுத்தோட. ஸோ இவங்கிக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவனுக்காக தான், ஆனால் இவன்கிட்ட என்னால் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கவே முடியலல்ல அப்படின்னு சோகமாக அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை பார்த்திங்கன்னா அப்படியே தோளில் சாய்ச்சி படுக்க வச்சுட்டு முதுக டேப் பண்ணிவிட்டு, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் அப்பாவை ரொம்ப வெறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அது கேட்டுருச்சு. அப்போ நீங்கள் ஆமாம் வெறுப்பான், ஒரு வேளை வெறுக்கலைன்னா கூட நான் வெறுக்க வைப்பேன் அப்படிங்கிறீங்க. என்ன ஜென்மண்டா இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்களும் என்ன பார்க்குறீங்க? பெத்த பிள்ளையை தூக்கத்துக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை, சும்மா 8,00,000 சம்பளம் வாங்குறாங்களாம். ஆளையும் மாண்டையும் பாரு, என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு சாப்பாடு என்ன வேணும் சொன்னால் தானே சமைக்க முடியும், சமைச்சு கொடுத்தா தானே எனக்கு சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, அது அது ஏதோ ஒன்று சமைச்சிடு அப்படிங்கிறாரு. சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்லை கடலுக்கு இது சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ இத்தனை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு சாப்பாடே வேணாம் போ அப்படின்னு சொல்லுவாரா. சரிப்பா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ அவரும் ஏய் பையனை தூக்கிட்டு போ அப்படின்பாரா. ஹலோ நான் சமைக்க போகிறேன், அப்போ குழந்தைய நான் வர வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை டபக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போ இவங்கையும் அப்படியே சிம்சிம்மை பார்த்துட்டே இருக்காரு. அவனும் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறான். அவரோட மூஞ்சை பார்த்து அவன் சிரிக்கிறத பார்த்து இவருக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஸோ 2 பேரும் ஒருத்த பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, அவன் பார்த்தீங்கன்னா அப்பா விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவரும் அப்பாவுக்கு வேலை இருக்குதே அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியா, அப்பாவுக்கு வேலை இருந்தால் என் கூட விளையாடக்கூடாதா? ஒரே ஒரு நாளைக்கு, ஒன்றுமே கேட்க மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவரும் சரி ஓகே, ஆனால் இப்போ இல்லை, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்திங்கன்னா உட்கார வச்சுட்டு திரும்ப லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் பாவம் குழந்தை அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறான். 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம விளையாடணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படியே தான் டைம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா இவர் லேப்டாப்பில் உட்காந்துருக்கா. இந்த பக்கம் சிம்சிம் அப்படியே கையை கட்டி வாயில் கை வச்சு உட்காந்துருக்கான். என்ன இப்படி உட்காந்துருக்கான், ஹலோ குழந்தை எப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்க, அவன் சேட்டை பண்ணக்கூடாது, இப்படி உட்காந்துன்னா விளாட்லான்னு சொன்னேன், அதனால் அப்படி உட்காந்துருக்கான், ரொம்ப சமத்து என் பையன்லாம் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி ஓகே, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, 1 hour அப்படின்பாரா. ஓகே 1 hour 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட, எதுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு சிம்சிமே பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு கீழே கிரவுண்ட் இருக்குல்ல, லைக் அந்த கார்டன் இருக்குல்ல வெளியே, ஸோ அங்கே போகிறீங்க. என்ன உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்களே குழந்தை சமத்தா இருந்தால் விளையாடலான்னு சொல்லி, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு ஷால் போட்டிருப்பீங்க. அந்த ஷாலை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அவரோட கண்ணில் கட்டி விட்டுறீங்க. ஸோ கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு என்ன பண்ணிட்டுருக்குன்னு கத்துறாரு. தட்டுங்க பார்க்கலாம், பிடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை சுற்றி விட்டுட்டு நீங்கள் சிம்சிமை தூக்கிட்டு ஓடிடுறீங்க அந்த பக்கம். ஸோ இப்போது இவங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே வந்துட்டு உன்னை பிடிச்சினா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, முடிஞ்சா பிடிங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சத்தம் போடாத என் கூட வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அந்த பக்கம் கூப்பிட்டு போயிடுறீங்க. இவர் பார்த்தீங்கன்னா போய் மரத்தை கட்டி பிடிச்சிட்டேங்கிறாரு. அப்போ நீங்கள் அது மரத்துக்கும் பொண்ணுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மனுஷனா என்ன நீங்கள் அப்படின்னு கேட்க, ஏய் ஓர வாய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி இருக்கும்போல. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஆஹா கண்ணை கட்டிக்கிறப்ப இவ்வளோ கொழுப்பா அவனுக்குன்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து அவர் வயிற்றுலேயே இடிக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குச்சியை பிடிச்சிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த குச்சி இழுத்துப்பீங்க. அகைன் இவங்க உங்களை திட்டுற மாதிரி பேச, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ குழந்தைய பார்த்துக்க சொன்னால் என்ன எதுக்கு இப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாரா. உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை கூட விளையாடுறது வேலை மாறிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குச்சி எடுத்து வயிற்றுல குத்துறதுக்கு போக அவர் அந்த குச்சியை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்துருவார். ஸோ நீங்கள் இந்த பக்கம் எண்டில் அந்த குச்சியை பிடிச்சிருக்க, அவர் இந்த பக்கம் எண்டில் அந்த குச்சியை பிடிச்சி டபக்குன்னு இந்த பக்கம் இழுக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா குச்சியோடு சேர்ந்து வந்து அவர் மேலே விழுந்துருப்பீங்க. பத்துன்னு அவரு கீழே விழ, நீங்களும் மேலே விழ. அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுற எந்திரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பட்டர்ஃப்ளை ஃபீலெல்லாம் வருது. என்னது நமக்கு ஏன் இவங்கிட்ட பட்டர்ஃப்ளை ஃபீல் வருது, அது உம்முனா மூஞ்சியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரப்படா நினச்சிக்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கண்ணில் கட்டிக்க துணியை அவுத்துட்டு, ஏய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் தான் குச்சியோடு பிடிச்சி இழுத்தீங்க. நான் ஒன்றும் தேவையில்லாமல் வேணுக்குன்னு உங்கள் மேலே வந்து விழுகலை. எனக்கு என்ன ஆசையா, மூஞ்சி ஆளையும் பாரு, வாடா சிம் போகலாம். உங்கள் அப்பா கூட எல்லாம் மனுஷன் விளையாட முடியுமா என்ன, பேசவே முடியாது. அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு போனது கரெக்டு தான், இவன் தண்டக்கர்மம் வேஸ்ட் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறீங்க. இவருக்கு கடுப்பாகுது, வேஸ்ட் பீஸு தண்டக்கர்மமா, இவன் நம்மக்கிட்ட வேலைக்கு இருக்கிறங்கிற ஒரு தாட்டில் இருக்காளா இல்லை இந்த வீட்டு எஜமானின் நினப்பில் இருக்காளா, இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா, குழந்தை பார்த்துக்குங்க நான் போய் சமைக்கணுங்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே தான் நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு அந்த ஸ்லாபில் உட்கார வச்சு ஊட்டிகிட்டு இருக்க. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஏய் ஏய் அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அடுத்த செகண்டுக்கு வாங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாபில் உட்கார சொல்ல, எதுக்கு அப்படிங்கிறாரு. பூசை பண்ணுறதுக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அவரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஏறி உட்காந்துக்கிறாரு. மிரட்டினா அமைதியாகிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படி மிரட்ட அவரும் ஏறி உட்காந்துக்க. இப்போது சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டு கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. என்ன இப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்க, வேறு எப்படி கொடுக்குறது, ஊட்டியாக விட முடியும், ஊட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கேட்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றாரு. ஸோ அவருக்கு இது புதுசாக இருக்குது. ஒரு ஆளை வேலைக்கே வச்சுருந்தாலும் நீட்டாக டைனிங் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்த மாதிரியே இல்லை, அவரை திட்டுறது அதிகாரம் பண்ணுறது. ஸோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஃப்ளோவில். ஸோ இப்படியே தான் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. நாளுக்கு நாள் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாரு. இப்போல்லாம் சாயந்தரம் வந்ததும் அவன் சிம் ஓடுறான். ஸோ அவன் ஓடி வரும்போது அழகாக தூக்கிட்டு, என்ன பண்ணீங்க நாள் முழுக்கா, என்ன பண்ணீங்க வைன் கூட அப்படின்னு கேட்க, நாங்கள் ட்ராமா பார்த்தோம் அப்படிங்கிறான். அவர் அப்படியே உங்களை முறைக்க, எதுக்கு முறைக்கிறீங்க, ட்ராமானா சும்மா ட்ராமாலாம் கிடையாது, நாங்கள் சயின்டிஃபிக் ட்ராமாவாக பார்த்தோம், லைக் அப்போ தான் எங்களுக்கு மூளை வளரும்ல அதனால அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ ட்ராமா பார்த்து அடிக்ட் ஆகி உட்காந்துருக்க, என் பிள்ளையும் ஏன் அப்படி கெடுக்கிற அப்படின்னு சொல்ல, என்னத்தை போய் கெடுக்கிறாங்க, அவ்வளோதான், அவன் ஒரு 4 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருப்பானா, அதுக்கப்புறம் 5 வயசில் கொண்டு போய் ஸ்கூல் சேர்த்துனீங்கன்னா முடிஞ்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சு. அதுக்கப்புறம் 18 வயசு வரைக்கும் படிக்கணும், இல்லையா 20 வயசு 24 வயசு வரைக்கும் படிக்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவன் வேலை முடிச்சு மறுபடியும் ஒரு கல்யாணம் குடும்பம், அவ்வளோதான். அவன் இப்போ என் கூட ஹாப்பியாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவனுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகுது, நீ அவனுக்கு 32 வயசு வரைக்கும் கணக்கு போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் போடுவேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, வந்து சாப்பிடுங்க கை கழுட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காரு. இப்படி இந்த பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவம் சாரா எங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறா. கடைக்கு போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க. அந்த கடைக்காரரும் எப்பயும் ஃப்ரெண்டு தான் வந்து வாங்குவா, இப்போல்லாம் நீயே வர, சமைக்க கற்றுக்கிட்டியா என்ன அப்படின்னு கேட்க, எங்கண்ணா அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா, இதுக்கு மேலே நான் என்னத்தை பண்ணுறது, எங்கே போனாலும் தெரியல, எனக்கு அவள் நினச்சா கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாளா. சொல்லாமல் போயிட்டாளா, அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சி தானே போச்சு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அவள் எங்கே வேலைக்கு போகிறான்னு கேட்டா,
அது தெரியாது. ஆனால் ஒரு அம்மாவை குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களோட குழந்தைய பார்த்துக்கணுன்னு கூப்பிட்டாங்க. சம்பளம் நல்லா கொடுக்குறேன்னு சொன்னங்காட்டிக்கும் ஒயின் பாப்பாவும் சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லி நானும் வரேன்ட்டு கூட போயிட்டா. அவ்வளோதான். உனக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா அவள் சொல்லிட்டு தான் போனா. ஆனால் எங்கே போனாங்கிறது தான் எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறா. நீங்கள் 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து பிக்கெல்லாம் எடுத்துருப்பீங்கள, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் இல்லாமல் அங்கே இருக்கவே முடியல. ஒரு மாதிரி சோகமாக அப்படியே உட்காந்து ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்னா யூங்கி அண்ட் சிம், அதாவது யூங்கி பார்த்தீங்கன்னா சிம்மை மடியில் வச்சு உட்காந்துருக்கா. நீங்கள் போய் சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த போஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, வி ஷேப் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போஸ் கொடுக்க இப்போது அப்படியே தான் நீங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா ஒயன் உங்ககிட்ட ஒன்று கேட்குட்டா அப்படின்னு சொல்லுவாரா. என்ன அப்படிங்கிறீங்க. உனக்கு இங்கே வேலை செய்கிறத தவிர வேறு ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. வேறு இன்டென்ஷன்னா எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே. என்ன எதை பற்றி கேட்குறீங்க? உங்கள் வீட்டு காசெல்லாம் நான் தூக்கிட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு 50,000 மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க. நான் இருக்கேன் உங்களோட காசுப்பட போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த மாதிரி கேட்கல. வேறனா அப்படிங்கிறாரு. வேறனா அப்படின்னு நீங்கள் கேட்க அது வந்து இல்லை, நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாரா. ஐயோயோ அப்படியா உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க. ஆமாம் ஏன் அதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி உங்களை பார்த்து கேட்க. நீங்கள் அவர்கிட்ட போச்சு, நான் அன்னைக்கே பயப்பட்டேன். எப்படி நான் இந்த மாதிரி ஆனேன்னு எனக்கே தெரியலையே. போயும் உங்ககிட்ட தான் நான் க்ளோஸ் ஆகணுமா? அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலெல்லாம் உங்ககிட்ட தான் வரணுமா எனக்கு? சி நீங்கள் சரியான உம்மனா மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போக அவர் பார்த்தீங்கன்னா கை பிடிக்கிறாரு. கை எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக கேட்க அவரும் ஏன்னா எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்குது ஒன்று பார்க்கும்போது அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்னு சொல்லிட்டு வாயில் இப்படி கை வச்சு நடிச்சுக்கிறீங்க. என்னடி ஆச்சு, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அவர் கேட்க. இல்லை நீ மனுஷனே தானா? உன் பக்கத்தில் உன்னோட குழந்தை, நீ பெத்த பிள்ளை இருக்கான், 2 வயசு குழந்தை, உன் ஒய்ஃப் பாவை இறந்து போயிருக்காங்க. அப்போது நீ கடைசி வரைக்கும் அவங்கள நினச்சிட்டு வாழணும். அதுக்கு போய் தான் லவ். நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏய் எனக்கு லவ்னா என் ஒய்ஃப் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் உன்கிட்ட திரும்ப அவளை பார்க்குற மாதிரி இருக்குது. உன்னை பார்க்கும்போது அவளை என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல உன்னை. சாரி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இல்லை சாரியெல்லாம் சொல்ல வேணாம். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கே நான் சொல்லி நீங்கள் காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி சொல்கிறாலோன்னு நினச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். அப்புறம் அப்படிங்கிறீங்க. என்ன அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்கள் எப்படி இவ்வளோ ஓப்பனாக கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அவரும் தெரியல, ஏன் கேட்டேனும் தெரியல, எதுக்கு கேட்டேனும் தெரியல. நீ வந்த முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே எனக்கு மீரா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மீரா பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபு, எக்ஸ் ஒய்ஃப், ஓகேவா? ஸோ என் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல நீங்களும் ஓ அவங்க பேர் மீராவா, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. அதுக்கேண்டி மூஞ்சி அப்படி போகுது அப்படின்பாரா. என்ன டீ போட்டு கூப்பிட்றீங்க புதுசா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல்ல, நீயும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் டீ போட்டு கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாரா. ஹலோ அதை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்க. நீ சொல்லு, டா போட்டு கூட கூப்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆத்தாடி நான் இங்கே வந்தபோது பார்த்த மனுஷனா நீங்கள் அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நீ மாற்றிட்ட அப்படிங்கிறாரு. நான் என்ன உங்களை மாற்றினேன், நீங்களாக இருங்க போதும் அப்படின்னு சொல்வீங்களா? நான் இப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். மறுபடியும் நான் பழையபடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி மாற்றிட்டேன். எனக்கே என்னை பார்க்க பிடிச்சிருக்கு. என் குழந்தை கூட விளாட்றேன், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவனை வெளில கூப்பிட்டு போகிறேன், உன்னையும் பார்த்துக்கிறேன், அம்மா அப்பா கிட்ட அதிகமாக இப்போ பேசுகிறேன். எல்லாமே நீ வந்தப்பறந்தான். ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் ஒய்ஃப் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டா, இப்போ நீ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஓ சரி ஓகே, அப்புறம் நான் போய்ட்டு சமைக்கிட்டா அப்படின்னு கேட்க. டின்னர் போகலாம் அப்படிங்கிறாரு. வெளியே வா அப்படின்னு கேட்குறீங்க.
ஏன் வெளில வர மாட்டியா என் கூட? ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருக்கல அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் வீட்லேயே சமைக்கிறேனே, வீட்லேயே மொட்டை மாடியில் பால்கனியில் கிது டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் உனக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறேன், இப்போது வெளில போகலாம், குழந்தைக்கு ரெடி பண்ணு, நீ ரெடி ஆகிடு, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அழகாக கிட்டாங்க கண்டில் கிஸ் பண்ணிட்டு எஞ்சி போக, நீங்கள் ஐயோ நான் எப்படி வெளியே வருவேன், இவர் ஏன் என்னை வெளியே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்படியே மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே எங்கேயுமே போக மாட்டீங்க, அங்கே இருக்கும்போதும் அப்படி தான், கீழே கடைக்கு வருவீங்க, ஸோ அந்த கடை கீழே இருக்கனால மட்டும்தான் வருவீங்க, மற்றபடி வேறு எங்கேயும் போக மாட்டீங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகும் கூட இவரே எல்லா திங்ஸும் வாங்கி வந்து கொடுத்துருவாரு, ஸோ ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வெளியே போகிற வேலையே இல்லை. இன்றைக்கி வெளியே கூப்பிடுவோம், அப்படியே மண்டி பிடிச்ச அப்படியே முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கத்துறாரு. இதோ ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை ரெடி பண்ணி விடுறீங்க, அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஸோ டையெல்லாம் கட்டி விட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒயன் அழகாக இருக்க நான் அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன கண்ணு பட்டு போகிற அளவுக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியா, அப்போது நீ ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறான். நான் ரெடியானா தான் அழகாக இருப்பேனா, இப்போ நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன கண்ணு பட்டு போகிற அளவுக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டை எடுக்கிறான். அவங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும், நீங்கள் பண்ணுறது அப்படியே பண்ணுறான். இப்போ அப்படியே தான் நீங்களும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ரூமுக்கு வருவார். நீங்கள் போகலாமா, ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ப்ளைன் எல்லோ, ஓகேவா, எனக்கு இந்த கலர் பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் டியர். ஸோ ப்ளைன் எல்லோ, அந்த இந்த பூ சன்ஃப்ளவர் பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான எல்லோ. ஸோ அந்த எல்லோ கலரில் சாரீ கட்டிக்கிறீங்க, எந்த டிசைனும் இல்லை, ப்ளைனாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளாக வந்துட்டு சாரீ மட்டும் தான் கட்டிக்கிறீங்க, மற்றபடி ஜுவல்ஸ் அது இது எதுவுமே கிடையாது. ஆனால் அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது. அவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன அப்படிம்பீங்களா? அவர்கிட்ட வந்து கண்ணை பட்டு போகிற அளவுக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு மாதிரி உங்கள் ஃபேமிலி வேர்ட் ஆகிடுச்சு போல், அந்த ஃபேமிலி கோட்டுங்கிற மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் சிரிச்சுட்டே எல்லோரும் அங்கேருந்து கிளம்ப, அவரும் வந்துட்டு கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் நம்ம இங்கேயே சாப்பிட்லாம்ல, நான் வேணால் சமைச்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறீங்க. வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னடி, எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததுலேருந்து வெளியவே வந்தது கிடையாது, வெளியே போட்டும் கிடையாது, 7-8 மாதம் ஆச்சு நீங்கள் வந்து, வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு போக, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சிமை மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு தின்னு முழிக்கிறீங்க வெளியே போகிறதுக்கே. அவரும் வந்துட்டு இப்படி ஒரு ஹோட்டலில் போய் கார் நிறுத்துறாரு. இப்போ அப்படியே இறங்குன்னு சொன்னால், கண்டிப்பாக நான் இறங்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் இறங்கி தான் ஆகணும், இறங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே இறங்க. இப்போது சிம்சிம் வந்துட்டு அப்படியே உங்கள் கை பிடிச்சிருக்கான், அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கை பிடிச்சிக்க, நீங்கள் சிம்சிம் கை பிடிச்சி அப்படியே இறங்கிக்கிறீங்க. இப்போ 3 பேரும் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகணும். அதனால ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான். ஸோ உள்ளே போக இவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃபெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இங்கே ப்ளே ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போது பையனை கூட்டு போய் நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, அவனும் கேம் விளையாட போனா டேடி அப்படிங்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு கிட்டத்தட்ட இப்போ 3 வயசு ஆக போகுது இல்லையா. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே ஜாலியாக கை பிடிச்சிட்டு ஓடிடுறான். இப்போ நீங்கள் அவனை அங்கே அனுப்பிட்டீங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்னத்தை சாப்பிட்றது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டாமல் நாம் சாப்பிட்றதா அப்படின்னு கேட்க, அவனுக்கு அதெல்லாம் ஊட்டிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் உட்கார வச்சு ஆர்டர்லாம் பண்ண, 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு இருப்பீங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா உங்களே பார்த்துட்டு இருக்க, நீங்களும் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, கேளு அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மீரா அக்கா எப்படி இறந்தாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி ஃபஸ்ட் டைம் உன்னை வெளில கூட்டு வந்திருக்க, கேட்குற கேள்வியா அது அப்படிம்பாரு. இல்லை எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு, ஏன்னா தெரியல, இது அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை, நான் படித்த மாதிரி ஆகிடும்ல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அவள் இருந்து நீ இதை பண்ணியிருந்தா தப்பு, அவள் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. அதான் என்னாச்சு, எதனால் அவங்களுக்கு உடம்புக்கு இது சரியில்லையா, என்னாச்சு, ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிம் பிறந்து ஒரு 2-3 மந்த்லேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது நோய்க்கு தெரிஞ்சிச்சா, ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா இவனுக்கும் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அம்மாவுக்கு நோய் இருந்தால் குழந்தைங்களுக்கு மேபி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இவனுக்கு செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளே இறந்துட்டா அப்படிம்பாரு.
வாட், என்ன சொல்கிறீங்க? அவங்களே இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவள் சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சூசைட்டா? எதுக்கு? என்னாச்சு? நீங்கள் 2 பேரும் சண்டைக்கு இது போட்டிங்களா? இல்லை அவங்கள நீங்கள் கொன்னுட்டு இந்த மாதிரி சூசைட் ட்ராமா பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா, ஏய், எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. சாரி, ஏன் ஏன் எதனால் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது வந்து வயன், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலையே, அது அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ராமிஸ் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ல அப்படிங்கிறாரு. சத்தியமாக சொல்ல மாட்டேன், எனக்கு இது தெரியலன்னு தான் மண்டை வெடிச்சு போயிடும். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கள், எதனால் இருந்தாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, உங்கள் கூட வாழ்றதுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு, நீங்கள் நல்லா தானே பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதனால தான் வேண்டுட்டா அப்படிங்கிறாரு. என்ன நல்லா பார்த்துக்கிட்டா இறந்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, அது அப்படி இல்லடி, என்னென்னா அப்படின்ட்டு யோசிக்கிற, ரொம்ப நேரம் ஹெசிடேட் ஆகிட்டே இருக்க. எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது சிம் என்னோட பையன் இல்லைன்னு சொல்லி அவளுக்கு தெரிய வந்துச்சு, அதனால் இறந்துட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிம் என்னோட பையன் கிடையாது, அதாவது பயாலஜிக்கலாக நான் அவனோட ஃபாதர் கிடையாது அப்படிங்கிறாரு. என்னங்க, அவங்க உங்கள் ஒய்ஃபு, ஆனால் இவன் உங்கள் பிள்ளை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அது ஒரு டைம் நாங்கள் ஹனிமூன்லாம் போயிருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் வருஷமாக குழந்த இல்லை. அதுக்கப்புறம் அகைன் நாங்கள் சரி ஓகே அது பார்த்துக்கலாம், அது என்றைக்கு குழந்த வரட்டும், நம்ம அது வரைக்கும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம், வாழ்க்கையே வாழ்வோன்னு சொல்லி யோசித்தோம். சரி வெளில போகலான்னு சொல்லிட்டு சும்மா ஹனிமூன் மாதிரி போனோம். அப்போது நான் வெளியே போயிருந்தேன். ரிட்டன் திரும்பி நான் வரும்போது பார்த்தா இவளை ஏதோ மயக்க மருந்து கொடுத்து ஒருத்தன் அப்யூஸ் பண்ணிட்டான். அது பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது, நானும் சொல்லலை, மறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவள் கன்சீவ் ஆனா. எனக்கு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறதில் விருப்பம் இல்லை, ஏன்னா அது அவளோட குழந்த, அதனால நான் அதை அவகிட்ட மறைச்சேன். ஆனால் குழந்தை பிறந்து 2-3 மாதத்தில் அதை அவள் கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா குழந்தை என்ன மாதிரி சுத்தமாக இல்லை. அப்போ அவள் என்ன நினச்சான்னு தெரியல, அவளும் என் கூட இருந்த மாதிரியே தாட் இல்லைன்னு சொல்லி அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா. நானும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவள் கண்டுபிடிச்சதும் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் செம்ம ஷாக்காக இருக்குது. ஏங்க இதை ஏங்க நீங்கள் மறைச்சிங்க? ஒரு வேளை மறைக்காமல் இருந்திருந்தா மேபி அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுருந்தா உயிரோடு இருந்திருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்ல, இருந்திருப்பாதான். ஆனால் அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவா. வாழ்க்கை முழுசாக அவள் என் கூட இருக்கிறதுக்கு, என் கூட பேசுறதுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருப்பா. எனக்கு அவளை பற்றி தெரியும், ரொம்ப அப்பாவி, அவள் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. அதனால் மறைச்சேன். எனக்கு அது தப்புன்னு தோணலை, ஏன்னா அவள் மேலே தப்பு இல்லைல்ல. யாரோ ஒருத்தங்க அவளை அப்யூஸ் பண்ணுறது அவள் தப்பு இல்லையே, அவளுக்கு ஈவன் அது தெரியக்கூட இல்லை. நான் எப்படி அதை அவள் மேலே தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால தான் மறைச்சேன். ஆனால் அது இப்படி முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு வகையில் நானும் அவள் சாவுக்கு காரணமாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் அவரோட கையை பிடிச்சிட்டு, சரி ஓகே, நீங்கள் காரணம் கிடையாது, மேபி அவங்கள அப்படி பண்ணால, அவன் தான் காரணமாக இருக்கும். அவன் யார் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, கண்டுபிடிச்சேன், ஆனால் அவன் திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் எங்கே தேடியும் கிடைக்கல. இதுக்கு மேலே குழந்தை பார்த்துக்க வேண்டியதுதான் என் லைஃப்னு முடிவு பண்ணி நான் குழந்தை பார்த்துக்க ஆரம்பித்தேன் அப்படிம்பாரா. அப்போ அதனால தான் நீங்கள் குழந்தைய கிட்ட கூட எடுத்துக்கலையா, அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன்னு அப்படி பண்ணிங்களா, அவனை அவாய்ட் பண்ணிங்களான்னு கேட்க, இவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னு என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம். சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. இது இன்னொருத்தனோட பையன் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இவன் என்னோட பையன், என் ஒய்ஃப் பெற்று கொடுத்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி சாரி நான் தெரியாமல் கேட்டேன் அப்படிம்பீங்களா? பரவாயில்ல விட, நீ ஓப்பனாக கேட்குறதே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே எங்கே சாப்பிட, நீங்கள் அப்படியே சோகமாக இருக்கா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சரி போயிட்டு வா அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நீங்களும் பையனை போய் பார்த்துக்குங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவரும் சரி ஓகேன்னு அங்கேருந்து எழுந்துச்சு பையனை கூட்டு வரத்துக்கு போக, இந்த பக்கம் நீங்கள் வாஷ்ரூம் போயிருப்பீங்க. அப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்து கண்ணாடியில் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு, என்னது
நம்ம வாழ்க்கை தான் கொடூரமாக இருக்குன்னு நினச்சா இங்கே இவரோட வாழ்க்கை அதுக்கு மேலே இருக்கு. அவருக்கு அது விஷயம் தெரிஞ்சு அது பெருசாக எடுத்துக்கல. அவரோட ஒய்ஃபுக்காக அவர் அதை மறைச்சிருக்காரு. ஆனால் அவள் லூஸா, பைத்தியக்காரி, செத்து போயிருக்கா. அவன் மேலே தப்பே இல்லாமல் எதுக்கு சாகணும்? அவனை கொண்டு இருக்கணும், அப்போ தான் நல்லது. அவனை கொல்லாமல் அவ செத்துருக்கா. மீரா, நீ என் கையில் கிடச்சினா நானே உன்னை கொல்ல வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது உங்களுக்கு. ஸோ இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாருல்ல. பையனும் பார்த்திங்கன்னா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுவான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு யாரையும் நினச்சி பார்க்காம செத்துருக்கல, உனக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் இறந்து போன அவளை பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வெளியே வரீங்க. வெளியே வரும்போது அம்மா ப்ளே ஸ்டேஷன் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப் போகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு இடத்துல போயிடுறீங்க. ஸோ வேறு ஸ்டெப் ஏறதுக்கு பதிலாக வேறு பக்கம் போயிட அது தப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போச்சு, மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பில்டிங், அதாவது பெரிய ஹோட்டல் அது. ஸோ நிறையா இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நிறையா பிளேஸ் இருக்குது. நீங்கள் தப்பாக ஏறி இறங்கி போடா சாமி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வழி தெரியல, நான் கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் நாங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க கார் பார்க்கிங்க்கு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கார்கிட்ட நின்றுட்டுருக்க. அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் கன்னை வச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி நிற்க. அப்படியே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, தெரியாதா என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து அது நான் நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்களா? நாங்கள் நினைக்கிற அதே ஆள் தான், நாங்கள் தான் நீ நினச்ச ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்குறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே யார் கூட வந்த அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ இவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே உங்களுக்கு இப்போ தான் அந்த 7வது 8வது அறிவெல்லாம் தட்டுது. நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம் நான் இவங்க கூட வந்து இருந்திருக்கேன். இப்போ என்னால் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனியாக தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டுருப்பாரு. ஸோ அவரை பார்த்துட்டே தான் நீங்கள் தனியாக வந்தேங்கிறீங்க. அப்போது உனக்கு இங்கே யாரும் இல்லையா என்ன, யாரும் தெரியாதா அப்படின்னு கேட்குறானுங்க. இல்லை தெரியாது, தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சரிடா, ரிஸ்க்கு கம்மி, இவளை கட்டி தூக்கி காரில் போடுங்க அப்படின்னு சொல்ல உங்கள் கை வாயெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி தூக்கி காரில் போட்டுடுறாங்க. நீங்களும் சத்தம் கூட போடலை. ஸோ அவனுங்களே பார்க்குறாங்க, என்ன சத்தம் கூட போட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நீங்கள் சத்தம் போட்டால் அவருக்கு தெரிஞ்சிடும், வந்துட்டா தேவையில்லாமல் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அழுகையாக வருது, பயமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் சோகமாகவும் இருக்குது. இப்போ அப்படியே தான் காரை இவனுங்க எடுக்க, அந்த கார் பார்த்திங்கன்னா இவங்கேயும் சிம்சிமும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த வழி அவங்கள கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்போ சிம்சிம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக அவங்கள பார்த்துருப்பான். இப்போ அப்படியே நான் அவர் கார்கிட்ட வந்து நிற்க, வாய் நீங்கள் தான் நிற்கிறேன்னு சொன்னா, எங்கே போயிட்டா, எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அவன் பார்த்திங்கன்னா அந்த கார் போச்சுல அந்த இடத்துல கை நீட்டி, வாயன் அங்கே போனா அப்படிங்கிறான். எங்கே போனா, எதில், கார் இங்கே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, அந்த காரில் போனா நான் பார்த்தேன், வயன்தான், ஆனால் கட்டி வச்சிருந்தா. வயன் கண்ணாமூச்சி விளையாடுறாள் நம்ம கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்ணாமூச்சியா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வயன் வாய் கட்டியிருக்கு, கண்ணை கட்டுறதுக்கு பதிலாக வாய் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அவருக்கு புரிஞ்சிருச்சு யாரோ கட்டிட்டு போயிட்டாங்கன்னு. உடனே வந்துட்டு இவர் ஜாக்குக்கு தான் கால் பண்ணேன். ஸோ அவன் பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஓடி வரான். வந்ததுமே குழந்தை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன், நான் இல்லாமல் நீ எப்படி வயனு கூட விளையாடுவ அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்து நீ பத்திரமா அங்கிள் கூட இரு, அப்பா வயனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் 3 பேர் விளையாடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் வயன் எங்கே போனா, யார் கூட போனான்னு எனக்கு தானே தெரியும், நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் இப்போ தான் கேட்குறான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்ல, காரில் ஏறு எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் காரில் ஏறாங்க. இப்போ எல்லோரும் ஒரே காரில் தான் போகிறாங்க. அப்போது ஜாக் பார்த்திங்கன்னா சிம்சிம் கிட்ட, ஒயின் எந்த காரில் போனா அப்படிங்க. கார் கலர் தெரியலையே, நான் ஒயின் மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்பானா. இப்போ எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா இந்த சிம்சிம் இருக்காள், அவன் தான், அப்பா கார் கலர் தான் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த காரில் இப்படி எழுதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான் அந்த காரில் இருக்க நம்பரை.
உனக்கு எழுத படிக்கலாம் தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கே அப்போ தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னாடியே. ஸோ அவன் அப்படியே அழகாக எழுதி எனக்கு வயன் சொல்லி கொடுத்தா கரெக்டாக எழுதிக்கண்ணா அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது எவ்வளோ பெரிய ஹிண்ட் இல்லையா? ஸோ உடனே இந்த கண்டுபிடிப்பாங்கள கார் நம்பர் வச்சு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அது யாரோ ஒருத்தரோட காருன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த காரோட வீட்டு ஓனர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஓனரோட வீட்டுக்கு இவங்க போக அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஒரு அம்மா தான் வராங்க. யார் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு கார் உங்களோடதா அப்படின்னு கேட்கவும், என் பிள்ளையோடது தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. உங்கள் பிள்ளைய பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அவன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்துட்டானா? அந்த காரை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்களும் அதை கண்டுக்கிறதில்ல, ஏன்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜாக்கும், இல்லை ஆண்டி நாங்களும் ஃப்ரெண்டு தான், ஆனால் ரொம்ப நெருக்கம் இல்லை. ஸோ எனக்கு கல்யாணம் இன்விடேஷன் வைக்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கேப்பா கார் நம்பர் தேடிட்டு வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ பிரச்சனை அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ஆண்டி, அது அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிற ஃபோட்டோவை இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அவருக்கு அப்படியே ரத்தம்லாம் அப்படி கொதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கையை நாம்பிக்கிட்டு நிற்க, என்னாச்சுட்டான்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறான். அப்போ இவங்கியும் வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவனும் சரி ஓகேன்னு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட. அதுவும் வெளியே வந்துட்டு அப்படியே இவங்க வந்த காரை போட்டு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு இவங்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறான். ஏய், அவன் ஏன் கையால் சாகணும்னு நினச்சேன், அவன் எப்படி செத்தான், இத்தனை நாள் அவன் எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பெணாத்துறாரு. ஸோ யாரடா அவன் கையில் சாகணும்னு நினச்சேன், என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு யாருக்கிட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்க, இவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாது. ஸோ மீரா இந்த மாதிரி இறந்து போன ரீசன்லாம் தெரியாது. ஸோ இப்போ தான் இவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இது கேட்டு இவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற நீ அப்படிங்க. ஆமாம், மீரா செத்ததுக்கு காரணம் இவன் தான். இவனை நான் கொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எப்படி இவன் செத்தான்னு தெரியல. எனக்கு முன்னே இவனை யார் கொன்னா, இவன் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க. அப்போது சிம்சிம் இருந்துட்டு அப்பா வயன் அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் கான்சியஸே வருது. உங்களை வேறு காத்திட்டு போனாங்களா, இப்போ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரை ட்ராக் பண்ண முடியுமான்னு சொல்லி அப்படி இப்படி கேட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும்ல, அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களை கட்டி வச்சுருக்க. நீங்களும் என்னை விடுங்க, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய், நிஜமாவே உனக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நான் என்ன பண்ணவங்கள அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, எப்படி வயன் நீ எப்படி மறக்க முடியும், உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகாமல் எப்படி நீ எல்லாத்தையும் மறந்த அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டில் எல்லாம் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒருத்தர் ஒரு 4 பேர் உங்களை கடத்திட்டு போயிருப்பாங்க. அதில் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, சரி வயன் ஓகே, நீ எங்களெல்லாம் மறந்துட்ட பரவாயில்ல, ஆனால் எப்படி நீ லவ் பண்ண ஒரு பையனை மறந்த அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அவனையே பார்த்துட்டு இருக்க. என்ன முளைக்கிற, உனக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆகலை, நீ யாரையும் மறக்கலை, எங்களையும் மறக்கலை, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எவ்வளோ நாள் எங்கடி இருந்த, உன்னை தேடாத இடம் கிடையாது நாங்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ நீங்களும் எதுக்காக என்ன தேடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவனுங்க பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீ என் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பேசுகிறீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஞாபகம் இல்லையா இல்லை நடிக்கிறியா அப்படின்னு அவனுங்க கேட்க, இல்லை எனக்கு நிஜமாகவே ஞாபகம் இல்லை, நான் யாரையும் கொல்லலை அப்படிங்கிறீங்க. அப்போது அவனுங்க பார்த்தா, எப்படி எப்படி இந்த மாதிரி பச்சையாக போய் பேச முடியுதுனால, அவன் எங்களோட எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, எங்கள் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் தெரியுமா, அதுவும் இல்லாமல் நீயும் அவனும் வெளியே போகிறேன்னு தானே போனீங்க, சொல்லுடி, 2 பேரும் ஒன்றா தானே போனீங்க, ஆனால் ரிட்டன் வரும்போது அவன் டெட் பாடி தான் வந்துச்சு, நீ வரலை, யார்கிட்ட கேட்டாலும் அவன் தனியாக போனான், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, எங்களுக்கு நல்லா தெரியும், அவன் உன் கூட தான் அன்றைக்கி இருந்தான், ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்களும் அவனும் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே தின்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க பயத்தில். அப்போ அவனுங்களும், என்ன பயமாக இருக்கா, இப்போ நீ சாக போகிறேன்னு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்ன பண்ண போகிறோமா,
நீ எப்படி எங்கள் ஃப்ரெண்டை யாருக்கும் தெரியாமல் கூட்டி போய் லவ்ங்கிற பேரில், அவுட்டிங்கிற பேரில், சர்ப்ரைஸுங்கிற பேரில், அதுவும் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி ஆனிவர்சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எப்படி கொன்று அதை ஆக்சிடெண்ட்டாக மாற்றி எல்லாரையும் நம்ப வச்சியோ, அதே மாதிரி நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். லைக் நீ யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போனால அவனை, அதே மாதிரி சர்ப்ரைஸாக நீ கூப்பிட்டு போன ஷாக் கொடுக்குற மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி பிடிச்சி இழுக்கிறானுங்க காருக்கு அகைன். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொருத்தன் மச்சான் காருக்கு எதுக்குடா, இதே காடு தானே அப்படிங்கிறான். நீங்களும் விட்டு ப்ளீஸ் நான் இது பண்ணல அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக அவனை கொன்ன, அட்லீஸ்ட் அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்கு, சிம் அப்புறம் யூங்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கார் போயிருக்கோல்ல அதை ட்ராக் பண்ணி வந்துடுறாங்க எப்படியோ ஒரு வழியாக. ஸோ உங்கள் ஃபோன் கையில் இருந்திருக்கும் இல்லையா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது இப்போது உங்களை கட்டி வச்சுருந்தாங்கள்ல அந்த பிளேஸில் உங்களோட அந்த ஃபோன் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் கிடக்குது. சிம் வந்துட்டு என் ஃபோனு அப்படின்னு காட்டுறான். அதை போயிட்டு இவங்க ஓடி வந்து எடுக்கிறாரு. ஸோ இப்போது உங்களுக்கான ஃபோன் மட்டும் கிடக்குது. அப்போது தெரிஞ்சிருச்சு இங்கேருந்து வேற எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு. அப்படியே ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. ஜாக் பார்த்தீங்கன்னா, இவங்கி நான் பையனை பார்த்துக்கிறேன், நான் கொண்டு போய் யாராவது வர சொல்லி இவனை விட்டுட்டு வரேன், நான் வேறையா வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அவளை தேடி போகிறேன், நீ பையனை மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. அப்போ சிம்மும் வயனை நானும் தான் தேடுவேன், அவள் சொல்லியிருக்கா எப்போவுமே போல்டான பையனாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தை கண்டும் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு. நான் 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 போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டி போ அப்படிங்கிற மாதிரி கண்ணை அசைக்க, ஜாக்கு வந்துட்டு சரி ஓகேவா நம்ம 2 பேர் வேறு பக்கம் போய் தேடலாம் ஒயின்னு சொல்லி அவனை அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ கொஞ்சம் அந்த இடம் பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாதனால குழந்தைய கூட்டிகிட்டு போயிடேன். இந்த பக்கம் யூங்கி மட்டும் அந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்குல்ல அதுக்குள்ளேருந்து வெளியே வராரு. ஸோ வெளியே வரும்போது எல்லா பக்கம் தேடுறாரு. எங்கே தேடினாலும் சுற்றி காடாக தான் இருக்குது, மரம் செடி இப்படி தான் இருக்குது. உங்களோட சத்தம் கூட கேட்கல. ஒரு மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஒவ்வொரு பக்கம் ஓடி போய் பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்படியே உட்காரும்போது அப்போ தான் பார்க்குறாரு, இப்போது தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நம்மளோட கால் செப்பல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண்ணை பறிச்சுட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்திங்கன்னா அது எந்த பாதையில் போகுதோ அந்த இடத்த நோக்கி அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வர, இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஓடி வந்துட்டுருக்காரு. ஆனால் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் நான் நிஜமாவே எதுவும் பண்ணலை, நான் யாரையும் கொலை பண்ணலை, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுங்க பார்த்தா கொலை பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, அவன் எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா எங்களுக்கு, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நம்ப வச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டி போய் கொலை பண்ணிவிட்டு எப்படி நீ மட்டும் இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்க, ஆளை பார்த்தா கொஞ்சமாவது வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு வேறு ஆள் பிடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. ப்ளீஸ் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது, நான் கொலை பண்ணல அப்படிங்கிறீங்க. இப்போ தான் சொன்னேன் ஆக்சிடெண்ட்லலாம் மறந்துட்டேன்னு, இப்போ என்ன லவ் பண்ணது உண்மைதாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. நீங்களும் ப்ளீஸ் நான் கொலை பண்ணலை தான், என்னை விட்டுருங்க, நான் சத்தியமாக கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா முடியாது மச்சான் கயிறடு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் பார்த்திங்கன்னா அந்த கயிறு எடுத்து அப்படியே உங்கள் கழுத்தில் மாட்டுறான். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு உங்கள் கழுத்தில் மாட்டி இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே தூக்கி போடுறான். இப்போ அந்த கயிறு வந்துட்டு அந்த மரத்து மேலேருந்து இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் தூக்க நீங்கள் அப்படியே மேலே போவீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பிடிச்சிட்ருக்கான். கயிறு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கையில் மடக்கிக்கிட்டே வர, இவ்வளோ நேரம் கயிறு வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும். பட் இப்போது கரெக்டாக இருக்குது. இப்போ அவன் ஒவ்வொரு சுற்று கைக்கு சுற்ற நீங்கள் கொஞ்சமாக மேலே போகிறீங்க. உங்களோட கை இருக்கும் இல்லையா, ஸோ கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருக்கு, காலும் வந்துட்டு பின்னாடி, அதாவது காலு கை எல்லாமே கட்டியிருக்கு, கையை பின்னாடி வச்சு கட்டியிருக்கான். ஸோ அப்படியே அவன் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருக்க, நீங்கள் அப்படியே வந்துட்டு ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. பட் இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்க, டக்குன்னு இழுத்து விடு, சாகட்டும், அவள் சாகிறத பார்க்கணும்ல, அன்றைக்கி எவ்வளோ வலிச்சிருக்கும் நமக்கு,
இன்றைக்கி அவள் சாகிறத பார்த்தா தான் அந்த வழி எனக்கு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃப்ரெண்டோட சாவுக்கு காரணமாக உங்களை நினச்சிட்டு உங்களை பழி வாங்கினாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை இத்தனை நாள் தேடிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் தனியாக இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் நான் கொல்லன்னு சொன்னாலுமே கேட்காம அவனுங்க பார்த்தீங்கன்னா நீ தான் கொன்று இருக்க, உன்னை தவிர வேறு யார் கூடயும் அவன் வரலை, ஸோ உன்னை தவிர அவனை யாரும் கொண்டு இருக்க முடியாது, அது ஆக்சிடெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா மேலேயே ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு காலெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. பட் கட்டி இருக்கிறதுனால அது கூட உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியல. அவ்வளோதான் இன்றைக்கி செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது மேலே. அப்படியே நீங்கள் கண்ணை ஒரு மாதிரி சொருகிட்டு இருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா சாரா இவங்க 2 பேர்த்து பேச அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து போகுது. உங்களுக்கு அழுகையாக வருது. இப்போ தான் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே சாகடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அவ்வளோதான் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே வந்து விழுகிறீங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல யூங்கி நிற்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கை நீட்டிட்டு நிற்க நீங்களும் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. அவரோட கையில் கன் இருக்குது. ஸோ கன்னை பார்த்ததுமே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. இவர்கிட்ட இது கண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க இவர் ஏய் யாடா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ இவனுங்கெல்லாம் கன்னை பார்த்ததுமே அங்கேருந்து ஓடிடுறானுங்க. டே போலீஸ் ஆட்டுக்குதுடா வாடா இவ்வளோ இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட. போலீஸாக இருந்தால் அவனுங்களை துரத்தி போயிருப்பாங்க. பட் அது யூங்கியாச்சே. அவர் பார்த்தீங்கன்னா அவனுங்க போன அடுத்த செகண்டுக்கு உங்கள்தான் வந்து தூக்கி கையில் இருக்கிற கட்டு, அதுக்கப்புறம் காலில் இருக்கிற கட்டு, அப்புறமா கழுத்தில் போட்டிருக்குவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சுருக்கு மாதிரி அது எல்லாத்தையும் வந்துட்டு கழட்டி விட நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிருப்பீங்க. அவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க அவரும் வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படிங்கிறாரு. நீங்கள் செத்துட்டேன்னு நினச்சேன், அவ்வளோதான் முடிஞ்சு, நம்ம இன்றைக்கி தான் சாக போகிறோம், அதுவும் இவங்க கையால் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இவங்க இருந்துட்டு யார் அவங்க, உன்னை எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு எக்ஸ் இருந்திருக்கான், அதை பற்றி மறைச்சிடுறீங்க, சொல்லவே இல்லை இவர்கிட்ட. யார் இவனுங்கன்னு கேட்டால் அவனோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட அவரும் நான் தான் ஒன்று தனியாக விட்டுருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, ஏன்னா கழுத்து பாதி அளவுக்கு இருக்கும்ல, விட்டு தான் ஒரு 2 நிமிஷத்தில் செத்தே இருந்திருக்கணும், அதுக்குள்ளே வந்து காப்பாற்றிருப்பார். அப்படியே உங்களை தூக்கிட்டு போக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்கும் வந்துட்டு காரை வச்சு நின்றுட்டுருக்கான். ஸோ இவங்க உடனே உங்களை கொண்டு போயிட்டு காரில் போட்டு சீக்கிரம் கார் எடுன்னு சொல்ல சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே காருக்கு பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் படுத்துருக்க, ஏன் கண்ணை மூடுற அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் டக்குன்னு இவங்க திரும்பி பார்க்குறாரு, நல்லா தானே இருந்தான்னு. ஸோ பார்த்தா அப்படியே கண்ணை மூடி வாங்கிடுறீங்க. அவருக்கு ரொம்ப பயம் ஆகிடுது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி அப்படி காரை ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்ல ஜாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே தான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுத்தில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, லைக் இந்த மாதிரி கயிறு போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் டாக்டர் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. சூசைட் கேஸா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஆகுது இந்த வார்த்தை கேட்கும்போது. ஏன்னா இவருக்கால மீரா அவளும் இதே தான் மாதிரி இறந்துருப்பா, லைக் இந்த மாதிரி கயிறு போட்டு தான் இறந்துருப்பா. ஸோ உங்களுக்கும் அதை பார்த்துட்டு சூசைட் கேஸான்னு கேட்கவும் அவருக்கு அதெல்லாம் அப்படியே வந்து போகுது. ஒரு மாதிரி அவருக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க வரைக்கும் வெளியே இருப்பாங்க. அப்போ ஜாக்கும் ஏய் என்னடா சொல்கிற, அப்போது மீரா இதனால தான் செத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க யார்ட்டையும் சொல்லாத, அதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சா, அதனால் நானும் மறைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நீ மறைச்சதெல்லாம் தப்பில்லை, ஆனால் இது இன்னும் முடியாத மாதிரியே இருக்குது. மீரா சாவுக்கு காரணமான ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ வயனை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அப்போது இவனுங்க உனக்கும் இவனுங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இவனுங்க உன்னை பழி வாங்க போகிறானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க வந்துட்டு எனக்கு அவனையே யாருன்னு தெரியாது, அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிட்டான், அப்புறம் பார்த்தா வேற ஒரு வீட்டில் அவன் ஃபோட்டோ, அம்மாங்கிறாங்க இறந்துட்டாங்கிறாங்க, திடீர்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸு வயனை கடத்திட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்க என்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்குன்னு யாராவது வந்து அவங்கள பறிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் அப்படி என்ன பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு 3 வருஷம் பாஸ் ஆகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடலாம்ல, ட்ராப் பண்ணிட்டு போங்களேன், எனக்கு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் இன்னமா நீ பயந்துட்டுருக்க, எதுக்கு பயந்துப்படுற, இங்கே பாரு எவனும் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டான், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என் மேலே தான், உன் மேலே கிடையாது, புரியுதா,
நீ அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடு அப்படிங்கிறாரு. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா யாராவது எனக்கு கொண்டு போய் விடுங்க, டைம் ஆகுது அப்படிங்கிறான். சரி ஓகே வாடான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் என்னை வெளியே போக சொல்லிட்டு ஒரு தடவை வெளியே போனதுக்கே சாவு பயத்த கண்ணில் காட்டிட்டானுங்க. எதுக்குடா என்ன வந்து கொல்ல பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணேன் பைத்தியக்காரனுங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணமே ஆகிருக்கும். உங்களோட அந்த ஆண்டி இருக்காங்கள்ல, அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சாராவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உங்களை கண்டுபிடிச்சி வந்திருப்பா. இப்போதைக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் தான் வெளியே போக பயப்படுறீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு சாரா கிட்ட எப்படி ஃபோன் பேசிட்டு, சரிடி வேணா நீ தான் வந்து பார்க்கணும், அடுத்த வாரம் வந்து என்னை மீட் பண்ணிட்டு போ, எனக்கு நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. வந்து தொலைக்கிற நாயே வெயி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வச்சிட்றா. இப்போ அப்படியே தான் இவரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறாரு. சிம்க்கு கூட என்ன ஸ்கூல் விடலை. இவர் பார்த்தீங்கன்னா நேரமாக வந்துட்டார். அதுவும் இல்லாமல் லீவ் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு பையனை. எதுக்கு இவனை லீவ் போட்டு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அப்போது ஜிம் பார்த்தீங்கன்னா பையன் நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு தான் அப்பா லீவ் போட்டு கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல, நீ ஏன்டா பாட்டி வீட்டுக்கு போகிற, என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ எப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, போகிறோம் இல்லை போகிறேன், நான் தான் போகிறேன், பாட்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்பா இப்போ என்னை கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டால் அப்படியே பாட்டி கூட நான் அங்கேருந்து ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. ஏய் குள்ள வார்த்தை இல்லை, எங்கே போயிட்டுருக்கா, என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்க மாட்டியா, ஏதோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்க, பையன் நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும், நான் ஏன் கேட்கணும், நீ எல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்கிறியா, நான் இன்ஃபார்ம் தான் பண்ணுவேன், நான் என்ன கொலை குத்தமாக பண்ணுறேன், பாட்டி வீட்டுக்கு தானே போகிறேன், நான் போயிட்டு வரேன் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டுறான். நீங்களும் சில்லு வண்டு எப்படி பேசுது பாரு, என்ன பண்ணுறது, நம்ம கூட சேர்ந்து இது பேசி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அவன் போயிட்டு காரில் ஏறிப்பான். இவங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. நீங்கள் சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் காட்டுறீங்க. அப்போது அவன் இருக்கான்ல சிம் அவன் வந்துட்டு யுவன் அப்படின்னு கூப்பிட்றான். என்னடா சில்வேண்டு பாய் பத்திரமா இருக்கணும், பாட்டி தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவன் வந்துட்டு நான் பாட்டி தொல்லை பண்ண மாட்டேன், ஆனால் நான் வரும்போது தங்கச்சி பாப்பா இருக்கணும் சரியா, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதை அப்படிங்கிறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவன் வாயை பற்றி காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு காரை டக்குன்னு எடுத்துடுறாரு சிரிச்சுட்டு. நீங்கள் இரு எங்கே போகிற, என்னடா பேசிட்டு போகிற, தங்கச்சியா என்னடா பேசுகிறான் இவன், இரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சாரா தான் கால் பண்ணிவிட்டு என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறா. எருமை இப்போ தானே கால் பண்ணி பேசினேன், அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு கேட்குற. அது பையன் ஊருக்கு போகிறான், அவர் கொண்டு போயிட்டு விடுறதுக்கு போயிருக்காரு, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தனியாகவா இருக்க அப்படின்னு கேட்குறா. தனியாக தான் இருக்கேன், ஏன் துணைக்கு வரியா அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களோட துணைக்கு வந்துட்டு அவளுக்கு 1008 வேலை இருக்குது, உன் புருஷன் போந்து வந்துடுவார், சரி ஓகே என்ன பண்ணுறேன்னு கேட்க தான் கூப்பிட்டேன் பாய் அப்படின்ட்டு வச்சிட்றா. இவளுக்கு என்னாச்சு, ஒரே நாள் 4 தடவை கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. நீங்கள் உள்ளே போய் 5 நிமிஷம் கூட இல்லை, கார் சத்தம் கேட்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டி பார்க்குறீங்க. ஸோ எட்டி பார்த்தா இவங்கி தான் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு ஓடி வந்து உங்களை அப்படியே கட்டி போட்டுருக்கா. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, அதுவா சிம் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான், அவன் திரும்பி வரத்துக்குள்ளே தங்கச்சி வேணும்னு, அதுக்கு தான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன ஏதோ கடைக்கு போகலாமான்னு கூப்பிட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ நீங்கள் மோசமாக இருக்கீங்க, இதுக்கு தான் அவனை அனுப்பி வச்சிங்களா, உங்கள் பிளான் தானே இதெல்லாமே அப்படின்னு கேட்க, இல்லை நானாக பிளான் பண்ணல, அவன் தான் கேட்டான், அவன் கேட்டங்காட்டிக்கும் நீ பாட்டி வீட்டுக்கு போனால் தான் தங்கச்சி வருவான்னு சொன்னேன், உடனே பாட்டி கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டான், அவங்களும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கும் ஒரு பாப்பா வேணும்ல அப்படிங்கிறாரு. ஓடி போயிடு அப்படிங்களா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர்றாரு. நீங்களும் ஓடிடுன்னு சொன்னேன் இல்லைன்னா அப்படிங்கிறாரா, நான் ஓடிடுவேன் அப்படின்ட்டு கொடுக்கணுன்னு ஓடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து உங்களை பிடிச்சிட்றாரு. ஸோ பிடிச்சி அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்களும் என்ன கையும் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படிம்பாரா. ஐயா கையில் என்னக்குது, ஏதாவது அழுக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கை திருப்பி பார்த்துட்டு இருக்க. அவர் உங்கள் கையை மறுபடியும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே கை பிடிச்சிட்டு அதை வாய்க்கிட்ட கொண்டு போய்ட்டு கிஸ் பண்ணுவாங்களே கைக்கு, அந்த மாதிரி பண்ண, என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இவங்க இருந்துட்டு இல்லை நான் பண்ணணுன்னு நினச்சத இந்த கை தானே பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல,
ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு ஆ என்ன பண்ணுச்சு என் கை என்ன பண்ணுச்சு என் கையில் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. அப்போ அவரும் சரி எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. காஃபியா, சரி ஓகே கொண்டு வரேன் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே போகிறீங்க கிச்சனுக்கு. ஸோ நீங்கள் கீழே போனதுக்கப்புறமா இவங்க அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா திரும்ப உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை வார்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்கிட்ட பிரச்சனை இருந்தால் என்கிட்ட பேசுங்க, எதுக்காக தேவையில்லாமல் அவகிட்ட இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க யார் யா நீ ஏன்னு அவனுங்க பார்த்தீங்கன்னா அப்படி கேட்குறானுங்க. என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு இவர் கேட்க ஏ லூசாயா நீ பாட்டுக்கு வந்து என்ன யாருன்னு தெரியலையானா உன்னை யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல டேய் அன்றைக்கி ஒரு பொண்ணை கடத்திட்டு போனீங்கள காட்டுக்குள்ளே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல இது அவளோட புருஷனா இது நல்லா இருக்குது. எனக்கு அன்றைக்கி டவுட் வந்துச்சுடா உங்கள் மேலே. ஆனால் அவள் தான் எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொன்னான். அநியாயமாக நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் எனக்காக அவளை கடத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோ உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், உனக்காக எதுக்கு நாங்கள் அவளை கட்ட போகிறோம், எங்களுக்கு தேவை அவள் தான். அப்போது குறித்து வச்சுக்கோ, இப்போ உனக்கு பொண்டாட்டியாக இருக்கவ ரொம்ப வருஷத்துக்கு உன் கூட உயிரோடு இருக்க மாட்டா, சீக்கிரமாக சாக போகிறா எங்கள் கையால் அப்படிங்கிறானுங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நீட்ட எப்பா சாமி அன்னைக்கு நீ கன்னை காட்டினதால நாங்கள் போகலை, நீ போலீஸோ நினச்சி தான் போனோம், அதனால் இப்போ நீ கன்னை காட்டினாலும் நாங்கள் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா உன் அருமை பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா, எங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணி ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணிவிட்டு அதை ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ அவளை நாங்கள் விட விட மாட்டோம், எதுக்காக கொண்டான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த கன்னை சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுறானுங்க. இவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, கொலை பண்ணிட்டாளா இவனுங்க ஃப்ரெண்ட்ஸையா லவ் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சொல்லி ஒரு வாரமாக பைத்தியக்கார மாதிரி அங்கங்கே தேடி அலைஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக் தான் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறான். ஏன்னா இங்கே பாரு யோங்கி, வயன் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அவள் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவள் கொலை பண்ணியிருக்கா, ஏன்னா அவள் அந்த பையன் கூட போயிருக்கா, எல்லா டீட்டெயிலும் இருக்குது, ஆனால் எல்லாமே எரேஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியோ நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சவ ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட. இப்போ அதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் காஃபி போட்டு மேலே வர அவரும் வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உட்காரு அப்படின்னு சொல்ல என்ன அப்படிங்கிறீங்க, இல்லை இந்தா இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அப்படியே உங்களுக்கு காட்ட அதை பார்த்ததுமே நீங்கள் ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் இவங்கே பார்க்க உண்மையை சொல்லு, எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு மறைக்கிற, என்ன நடக்குதுங்க, நான் பைத்தியக்கார மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை நாள் அலைஞ்சிட்ருக்கேன், என்ன நடக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க, உங்ககிட்ட நான் மறைக்கணும்னு நினைக்கல, நான் இதை மறக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நீ ஒருத்தனை லவ் பண்ண, அதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ண, அதை நான் தப்புன்னு சொல்லலை, உன்னோட பாஸ்ட்டை நீ மறக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை, ஆனால் அவன் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க, நீ ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் எதுவும் கொலைலாம் பண்ணலை அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு ப்ளே பண்ணி காட்டுவார்ல, ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி காட்ட அதை பார்த்து அப்படியே செம்ம ஷாக்கு உங்களுக்கு. இது எப்படி கிடச்சிது உங்களுக்கு அப்படின்னு கேட்க எனக்கு இது எல்லாமே கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு கிடைக்காத விஷயம் உன்கிட்ட இருக்கிற கரெக்டான பதில், உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்னு கேட்க நீங்கள் இப்போ தான் அப்படியே வாய் தந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அது நானும் அவனும் ஒரு வருஷமாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல சரி அடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சர்ப்ரைஸாக நான் அவனை வேறு ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போது நான் வந்துட்டு சரி ஓகே நீ இங்கே இரு, நான் போய்ட்டு உனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். ஏன்னா வெளியே தான் ஒரு டென்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆனிவர்சரி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ நானே சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நிறையா பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ வந்து பார்த்தா என்னோடய ரூமில், அதாவது எங்களோட ரூமில் அவன் இல்லை. எங்கே போயிட்டான்னு சொல்லி நானும் அந்த பக்கம் தேடிட்டு போகும்போது ஒரு ரூமில் அவனை பார்த்தேன். அப்போ அங்கே வேறு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணை அவன் அப்யூஸ் பண்ணிட்டான். அந்த பொண்ணு அங்கே மயங்கி கிடந்தாங்க. எனக்கு பயம் ஆயிடுச்சு. நான் இவனை பார்த்து பயந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இவன் டக்குன்னு என் கழுத்தை பிடிச்சி என்னை கொல்ல வந்தான். அப்போது தான் எனக்கு புரிஞ்சுது
இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு நானே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தப்பிச்சு போக தான் பார்த்தேன். ஆனால் இவன் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணையும் அதே மாதிரி தான் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணான். என்னால் அதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அவனை நான் கொன்னுட்டேன். அதை ஆக்சிடெண்ட்டு மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி நானே மாற்றி எல்லா டீட்டெயிலும் அழிச்சிட்டேன். நான் ஒரு ஹேக்கர், அதனால எனக்கு எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அவன்லாம் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை. விட்டுருந்தா என்னையும் கொண்டு இருப்பான். என்னை மட்டும் இல்லை, நிறைய பேர்த்த சீரழிச்சிருப்பான். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் கொல்லணும்னு கொல்லலை, பயத்தில் தான் கொன்னேன். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போனது யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினச்சேன். இவன் எல்லா ஃபோட்டோவும் அவங்களுக்கு அனுப்பியிருக்கான். அதனால அவங்க என்னை தேட ஆரம்பித்தங்காட்டிக்கும் நான் எங்கேயுமே போகாமல் சாரா கூட ஒரு 6-7 மாதம் தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அவள் கூட இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து உன்னோட அம்மா வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நான் நினைக்கல. பட் இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே பயந்து உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. அன்றைக்கி நடந்து எல்லாத்தையும் அப்படியே நினச்சி பார்த்து நடுங்கிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகிற மாதிரி இருக்குது. அவங்க கழுத்து பிடிச்சது அந்த மாதிரி எல்லாமே அப்படியே நீங்கள் அழுதுட்டுருக்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ அன்றைக்கி அங்கே பார்த்து பொண்ணு என் ஒய்ஃப் மீரா அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ அவர் பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்காரு. அவருக்கு கையெல்லாம் நடங்குது. ஸோ நீங்கள் அப்படியே கை இருக்குல்ல, ஸோ அவர் கையை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு அன்றைக்கி நீ பார்த்தது என் ஒய்ஃப் தான். அவன்தான் அவளை அப்படி பண்ணான். அது தெரிஞ்சுதான் அவள் செத்தா. எல்லாமே எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் அவனை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த டே அப்படி தான் பாஸ் ஆகுது. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் ஆகிருக்கும். 2 பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எந்த சீக்ரெட்டும் கிடையாது. ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது ஒரு மாதிரி மனசை உறுத்துறது, பாரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ எல்லாமே உண்மை சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 2 வாரம் ஆகுது. அப்போ உங்களுக்கு கால் வருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே சும்மா இன்ஸ்டா பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்க. சிம் தான் கால் பண்ணி, என்ன நான் வரட்டா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். என்னடா வரட்டான்னு கேட்குற, வர ஐடியா இல்லையா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? நான் வரும்போது தங்கச்சி வேணும்னு சொன்னேன்ல, தங்கச்சி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்ட அடுத்த செகண்டுக்கு நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ண. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த காதில் கேட்டார். அப்படியே உங்க கிட்ட வருவார். நீங்கள் அப்படியே அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எங்கே வர அப்படிங்கிறீங்க. பையன் ஆர்டர் போட்டான்ல தங்கச்சி பாப்பா வேணும்னு, அதுக்கு தான். அவனை எத்தனை நாளைக்கு பாட்டி வீட்டில் விட முடியும்? அதனால் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ண. நீங்களும் தள்ளி விட்டு ஓட பார்க்குறீங்க. பட் அவர் பார்த்திங்கன்னா உங்களை ஒரு ஃபோர்ஸில் பிடிச்சி இழுக்க. நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அவர் உங்கள் மேலே விழுந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க. அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகுது. ஆஃப்டர் தட் ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வர. நீங்களும் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு போதும் கண்ணை தரங்க டியர், கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, அவ்வளோதான், கண்ணு ஓகே டியர். ஸோ அவ்வளோதான், ஹாப்பி எண்டிங்க. இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு நம்ம வேறு ஒரு 1 ஷாட்டில் பார்க்கலாம். ஓகே டியர், டடா, பாய், சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்புறம் டியர், ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, பேர் வேறு மறந்துட்டேன். இவங்க பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி நானி, அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி தானே கேட்டீங்க. ஸோ நான் தப்பாக இது புரிஞ்சுக்கிட்டு எதை போட்டேன்னு தெரியல. பட் நீங்கள் கேட்ட ஸ்டோரி நான் போடல. நான் வந்துட்டு மேலே கிடந்த ஒரு லைனை மட்டும் பார்த்துட்டு ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அவங்க வேறு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கேட்ட அதே ஸ்டோரியை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அதுக்கு அடுத்த வீக்கு யூடியூப்பாக்கே போட்டுறேன். ஓகேவா? நான் ஒழுங்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் போட்டுறேன். கோச்சிக்காதீங்க டியர். நான் நீங்கள் சொன்ன ஸ்டோரி தான் போடணும்னு நினச்சேன், ஆனால் நானாக எதையோ ஒன்று போட்டுட்டேன். ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சு. ஓகே டியர், டட்டா, பாய், சராங்க. டட்டா.